ஓகே, வருண் டாக்ஸில் வந்து இன்னைக்கு டாக்குறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேவரட் கெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, என்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எந்த ஒரு விஷயம் அப்படின்னா கூட நம்ம சொல்கிற மாதிரியே நிறைய கருத்துக்கள் சொல்கிறாரு. ச்சே, நான் சொல்லணும்னு நினச்சேன், இவர் வந்து பேசியிருக்காருப்பா அப்படிங்கிற மாதிரி எனக்கு நிறையா ஃபீலாக உள்ள ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா பாரி. பாரி வணக்கம், எப்படி வணக்கம். இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். ஸோ இது வந்து இன்டர்வியூ மட்டும் உங்களை எப்படியாவது எடுத்துடவே கூடாது, ஒரு உங்ககிட்ட டிஸ்கஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இதை பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு நிறையா வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்குது இப்போ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து. ஆனால் எனக்கு டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு இப்படி ஒரு ஆப்ஷன், இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஏன் உருவாக்கினேன் அப்படின்னா, அப்போது குறிப்பாக இன்னைக்கு நம்ம அதிகமாக வைரலாக போயிட்டுருக்க ஒரு விஷயம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ரியாலிட்டி டிவியில் நடக்கிற விஷயத்த நம்ம ரியல் லைஃப்பில் வந்து எல்லாருமே ஈக்குவேட் பண்ணி வந்து பேசிகிட்டே இருக்கிற ஒரு விஷயம். அது வந்து இந்த ட்ரெண்டில் பேசினா தான் மக்களுக்கும் போய் சேரும் அப்படிங்கிறதுனால, குறிப்பாக ஒரு சேனலோ இல்லை ஒரு ஷோ மட்டும் இல்லாமல் இந்த டிவி மீடியம் எப்படி வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைல், நம்மளோட கல்ச்சர், நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூவை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து எனக்கு கேட்கணும். ஏன்னா இப்போ டிவின்றது மட்டும் இல்லாமல் யாருப்பா டிவி பார்க்குறா அப்படின்னு ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம். டிவி பார்க்க முடியாதவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் போகும்போது அங்கிள் ஆண்டிஸ் எல்லாருமே இந்த சீரியலில் ஃபோனில் பார்க்குறாங்க. டிவியில் பார்க்க முடியாத ரியாலிட்டி சேனல் தான், ஷோ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனில் உட்காந்து 24 ஹவர்ஸும் பார்க்குற அளவுக்கு ஆப்ஷன் வந்துருச்சு. ஸோ இப்போ டிவி அழிஞ்சிருச்சுன்னு சொல்ல முடியாதுல்ல, ஒரு மாதிரி இப்போ ஃபோனுக்குள்ளேயும் வந்துருச்சு. ஆமாம் ஆமாம். நமக்கு ஒரு எந்த ஒரு கலாச்சார பண்பாட்டுக்கு பின்னாடியும் ஒரு அவர்களுடைய ஒரு கேளிக்கை அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் வந்து காலத்தில் இருந்திருக்கு. நீங்கள் வந்து நடனங்களாக இருக்கட்டும், பாடல்களாக இருக்கட்டும், கவிதைகளாக இருக்கட்டும், புத்தகங்களாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஏதோ ஒரு விதத்தில் ஒரு ஒரு வழிகாட்டலையும் ஒரு பிரதிபலிப்பையும் காட்டிக்கிட்டு இருக்குது. இது ஏன் வழிகாட்டல் அண்ட் பிரதிபலிப்புனா ரெண்டுமே வந்து இது சைமல்டேனியஸாக இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். நம்மளுடைய ஜனரஞ்சகமாக பார்க்கக்கூடிய எல்லா ஊடகத்துலையுமே ஒரு ஃபிலாசபியை மனசில் வச்சுட்டு ஒரு வழிகாட்டல் இருக்கும், அதே சமயத்தில் மக்கள் மத்தியில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கோ அதையும் பிரதிபலிக்கக்கூடிய தன்மையும் இருக்கும். ரெண்டுமே ஈக்குவலாக தான் போய்கிட்டு இருக்கும். இன்றைக்கி என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த பிரதிபலிக்கிற தன்மையை விட வழிகாட்டுற தன்மை அதிகமாக இருக்குது. ஆனால் அந்த வழிகாட்டுற தன்மை நல்ல வழிகாட்டலாம் இல்லை. இப்போ அதுதான் பிரச்சனை, புரியுதுங்களா? இப்போ எப்படின்னா, அந்த காலத்தில் வந்து எல்லாருக்கும் பகிர்ந்து உண்டு வாழணும், எல்லாருக்கும் வந்து சம உடைமைவாதம், கம்யூனிச கோட்பாடு அப்படிங்கிற அந்த கோட்பாடு அடிப்படையில், இப்போ அந்த திராவிட சிந்தனையாக இருக்கட்டும், இல்லை தமிழ் உணர்வு சிந்தனையாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊடகத்தில் வழிகாட்டலாக நீங்கள் எடுத்துக்கலாம். அதே போல் அன்றைய காலகட்ட சூழலில் ஒருத்தர் ரிக்ஷா ஓட்டுறதா இருக்கட்டும், அங்கே நடக்கிற சில பிரச்சனைகளாக இருக்கட்டும், அண்ணன் தங்கச்சி பாசமாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து யதார்த்தத்தில் இருக்கிறத காட்டினதாக இருக்கும், ரிஃப்ளெக்ட் பண்ணதாக இருக்கும். இது ரெண்டுமே ஒரு மீடியாக்குள்ளே இருந்துக்கிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி அந்த வழிகாட்டலுங்கிற அந்த இடம் ஒரு தப்பான வழிகாட்டலாக இருக்குது. ஒரு டாக்ஸிசிட்டியை வந்து தொடர்ச்சியாக மக்களுடைய பயன்பாட்டுக்குள்ளே திணிக்குது. என்னென்னா, எடுத்துக்காட்டுக்கு ஒரு 10 இயர்ஸ் பிஃபோர் நீங்கள் போனீங்க அப்படின்னா, ஒரு பொண்ணை வளைச்சி லவ் பண்ணுறதுங்கிறது ஒரு வழிகாட்டல். அது அன்றைக்கி நடக்கலை. அன்றைக்கி வந்து அது சமூகத்தோடைய பிரதிபலிப்பாக இல்லை. அது வந்து ஒரு பொண்ணுக்கும் பசங்களும் பேசிக்கிறதுக்கே தயங்கக்கூடிய ஒரு சொசைட்டியாக இருக்கக்கூடிய தமிழ் சமூகத்தில் ஒரு பொண்ணை பேசி கரெக்ட் பண்ணுற ஹீரோ வந்து தொடர்ச்சியாக காட்டப்பட்டார். இல்லை 2 ஸ்டெப் எக்ஸ்ட்ரா பண்ண அது வழிகாட்டல். அது வழிகாட்டல், ஃபேண்டசைஸ் பண்ணி அது ஒரு வழிகாட்டலாக பண்ணாங்க. ஸோ அப்போதைக்கு வந்து ஒரு பொண்ணை வந்து கவரணும்னா அந்த பொண்ணுக்கிட்ட டெய்லியும் பின்னாடி போகணும், டெய்லியும் அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணணும், டெய்லியும் அந்த பொண்ணுக்கு பின்னாடி போய் ஹாரன் அடிக்கணும், அந்த பொண்ணை வந்து பக்கத்தில் போய் பேசணும், சீண்டணும், வம்புழுக்கணும், அந்த பொண்ணை கோவப்படுத்தி அதில் சிரித்து கரெக்ட் பண்ணணும். இந்த மாதிரியான ஒரு வழிகாட்டல் வந்து ஒரு வழிகாட்டலாக தமிழ் சினிமாலேயோ இல்லை நாடகங்கள்லையோ நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்துருக்கலாம். அது இன்றைக்கி என்னவா மாறி நிற்கிதுன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு விதமான புல்லிங்காக மாறி இருக்குது. பெண்களுக்கு வந்து ஒரு ஹராஸ்மெண்ட்டாக இன்றைக்கி மாறி இருக்குது. இன்றைக்கி அது ஒரு ஹராஸ்மெண்ட் கேஸு. அன்றைக்கி அது நம்ம சமூகத்தில் இல்லை. பொண்ணுங்க வாட்டு போயிட்டுருப்பாங்க, பசங்க வாங்கிட்டு போயிட்டுருப்பாங்க. அவங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த ஃபிசிக்கல் அட்ராக்ஷனை பார்வையோடு முடிஞ்சு போயிடும். அதுவே பெரிய விஷயம் மாதிரி பார்வையோடு முடிஞ்சு போயிடும். அந்த பொண்ணு பார்க்குற பார்வையில் அந்த பொண்ணு நம்மளை விரும்பி பார்க்குதா, முறைச்சி பார்க்குதான்னு முடிஞ்சு போயிடும். அதுக்கு அடுத்து அந்த பொண்ணு விரும்பி பார்த்துச்சுன்னா அதுக்கு அடுத்த நகர்வுகள் ஏதாவது இருக்கும். ஆனால் அந்த பார்வையோடு இருந்த ஒரு கல்ச்சரை மாற்றி ஒரு புல்லிங் கல்ச்சருக்குள்ளேயோ ஒரு ஹராஸ்மெண்ட் கல்ச்சருக்குள்ளேயோ கொண்டு வந்தது யாருன்னு பார்த்தா சினிமா தான். அது வேறு யாருமே நீங்கள் மறுக்க முடியாது. நமக்கு ஒரு பயம் இருந்துச்சுல்ல, நீங்கள் நல்லா சின்ன பையனாக இருக்கும்போது அந்த பயம் நமக்கு நிச்சயமாக இருந்தது. இன்றைக்கி இருக்கிற சின்ன பசங்களுக்கு அந்த பயம் இருக்கானா? இல்லை. ஒரு பொண்ணுக்கிட்ட போயிட்டு உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, உன் கூட வாழணும்னு நினைக்கிறேன், இல்லை வந்து உன்னை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன், இல்லை உன்னை காதலிக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்கிறது உங்களாலேயோ என்னோட ஜென்ரேஷனில் பசங்களால செய்ய முடியாத ஒரு செயலோ ஒரு விஷயமா இருக்கும். அது நமக்கு ஏன் அந்த சிந்தனை வந்துச்சுன்னா, அது சினிமாவில் நடந்துட்டு இருந்துச்சு. நம்ம டைமில் நம்மளோட சினிமாக்களில் அதை நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அஜித் பண்ணியிருக்காரு, விஜய் பண்ணியிருக்காரு, எல்லாருமே பண்ணியிருக்காங்க, ரஜினி முதற்கொண்டு எல்லாருமே நம்ம பார்த்த சினிமாக்களில் அதை செஞ்சாங்க. அப்போ நம்மளும் அப்படி செய்யணுங்கிற ஒரு எண்ணம் இருந்தது, அதில் யாருமே மறுக்க முடியாது. ஆனால்
அது செய்கிறதுக்கு ஒரு பெரிய அளவுக்கு தயக்கம் நமக்கு இருந்துச்சு. ஆனால் கண்டினியூவான இந்த மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் என்ன பண்ணிடுச்சுன்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு 2K கிட்ட நீங்கள் அந்த தயக்கம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அவன் என்ன பண்ணுறான், டக்குன்னு போய் அப்ரோச் பண்ணுறான், உனக்கு எனக்கு பிடிச்சிருக்கு, இது பண்ணுறதுக்கு கல்யாணம் பண்ணுறவங்க இதெல்லாம் கூட அதுக்கு அடுத்த படியில் கூட பேச ஆரம்பிக்கிறதுக்கு தயாராக இருக்கான். அப்போ இது வந்து ஒரு தவறான வழிகாட்டலை தொடர்ச்சியாக மீடியா செஞ்சுக்கிட்டு இருக்குது. இதுக்கு பின்னாடி ஒரு சினஸ்டர் ஒரு ஐடியாலஜியோ இல்லை சினஸ்டர் தாட் ப்ராசஸ் கொண்ட மக்களோ இருக்கிறாங்கங்கிறதே நம்மளுடைய ஒரு அனுமானம். ஆனால் இப்போ டிவி வந்த புதுசில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் கண்டிப்பாக பொதிகை டிவி, நேஷனல் வந்து அது மட்டுமே பார்த்து வளர்ந்த பசங்கள்லாம் இப்போ வந்து ரொம்ப கம்மி. அந்த நானே பார்த்ததே இல்லை. அப்படிங்களா? எனக்கு எப்போனா அப்புறம் தாங்க ஃபர்ஸ்ட்லாம் ஸ்டார் டிவி அப்படின்னாங்க. ஸோ ஸ்டார் டிவி கனெக்ஷன் கொடுத்துருக்கியா அப்படிங்கிறது அதுக்கப்புறம் சன் டிவி கனெக்ஷன் அப்படி மாறிச்சு. அந்த டிவிலாம் கூட என்ன மாதிரி ஷோலாம் வரும் தெரியுமாங்க? ஒரு ரவுண்டு இருக்குங்க, அந்த ரவுண்டை சுற்றி விட்டா வந்து ஏதாவது ஒன்று நிற்கும், அதுக்கு பரிசு கொடுப்பாங்க. அப்புறம் நாலேஜா அதை ஒரு கேள்வி கேட்பாங்க, அதுக்கு மேலே வந்து பார்த்தா குடும்பமே நின்று சப்போர்ட் பண்ணிட்டு. அப்புறம் நம்ம விளாகிங் ஒருத்தர் பண்ணுவார், பின்னாடியே நடந்து போயிட்டு இந்த ஊரில் இருக்கிற. அப்புறம் தொகுப்பாளினி ஒருத்தங்க நின்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குளிர்பானத்தை வச்சு அந்த பாடெல்லாம் வந்து ரொம்ப பேசிக்கான என்டர்டைன்மெண்ட் தான் இதெல்லாம் கேட்கறதுக்கு. இது வந்து ஒரு ஸ்டார்டிங், எதுவுமே எவால்வ் ஆகிட்டே இருக்கும், அப்படி இருக்காது, நான் ஒத்துக்கிறேன். ஆனா இதெல்லாம் வந்து இன்னும் ஒரு இன்னசென்ஸ் இருக்கு, இன்னொரு ஒரு என்டர்டைன்மெண்ட்டும் இருக்கு, கொஞ்சம் நாலேஜும் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமா மருவிதான் அப்புறம் ஏதோ ஒரு பாதையில அது மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தோணுது இல்லையா? இல்லை அப்படி இல்லை. இப்போ நீங்கள் வெளிநாடுகளில் என்னென்ன ஷோஸை ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணுறாங்களோ அதை ஒரு 20-25 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம ஊர் மீடியாஸ் வந்து அப்படியே டிப்பி அடிக்கிறாங்க. நீங்கள் தேய்ச்சி போட்டதெல்லாம் நீங்கள் சுற்றி விடுற ஷோலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 20 வருஷம் கழிச்சு இவங்க பண்ண ஆரம்பித்தாங்க. அதே போல் நீங்கள் அந்த இசை இதெல்லாமே அங்கேயும் அந்த ஃபோன் கால் பண்ணுறது இதெல்லாம் நம்மக்கிட்ட பல பேர்கிட்ட அந்த டைமில் ஃபோனே இல்லை. பெப்சி அதுக்கெலாம் கால் பண்ணுறதெல்லாம் வந்து அந்த டைம்லலாம் ஃபோன்லாம் நம்ம வாங்க ஆரம்பிக்கும். அப்போ தான் ஃபோன்லாம் எல்லாரும் வீட்டுக்கு வருது. ஆமாம், அவங்க வந்து நிறைய பேர் அவங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா கடையிலேருந்து நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க சில படத்துலலாம் வந்து கடையிலேருந்து அவங்களுக்கு ஃபோன் அடிக்கிற மாதிரி சில எங்கள் வீட்டிலாம் அப்படி பார்த்து இதெல்லாம் இருக்குது. ஸோ அந்த டைமில் தான் அந்த மொபைல் மேபி அதுக்கு முன்னாடி அந்த ஒரு நோக்கமும் இருந்திருக்கலாமோன்னு தெரியல. டிவியே நாங்கள் எங்கள் காம்பவுண்டு சொல்லுவோம், அதில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கலே ஒரு வீடு பணக்கார வீடு, அந்த ஜன்னலில் நாங்கள் எல்லாரும் வந்து தான் டிவி பார்ப்பாங்க. இப்போ எங்கள் ஊர்லேயுமே கிராமத்தில் எங்கள் வீட்டில் டிவி இருக்கும், ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் டிவி இருந்துச்சு. அந்த டிவியில் அந்த தெருவில் இருக்க எல்லாருமே வந்து எங்கள் வீட்டில் வந்து உட்காந்து தான் படம் பார்த்துட்டு இருப்பாங்க. எல்லோரும் வந்து உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. எல்லாம் இப்படி தான் இருந்துச்சு. நான் சின்ன வயசில் இருக்கும்போது நான் அப்படி பார்த்துருக்கேன். அந்த டைமில் எங்கள் வீட்லேயும் டிவி இருந்தது. அப்போ அந்த டிவிங்கிறது ஒரு லக்ஸுரியான ஒரு விஷயமா இருந்தப்போ அந்த ஷோஸ் இதெல்லாமே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். பாடல்கள் இதை தான் அவங்க அதிகமாக போடுற மாதிரி இருந்துச்சு. அந்த டைமில் வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாங்கிறதே வந்து சினிமா தான். அந்த டைமில் இந்த டிவி இதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் தான் டெவலப் ஆகுது. அந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவாக இருந்த படங்கள்லேயே அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் அப்போவே அவங்களுடைய லைஃப் ஸ்டைலுக்கு கொஞ்சம் ஆப்போசிட்டான இல்லை வந்து ஒரு மேற்கத்திய சிம்பிளாக சொல்கிறேன்னே எம்ஜிஆர் படங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எம்ஜிஆர் படங்கள் எல்லாம் பெண்கள் எந்த அளவுக்கு கவர்ச்சியாக பார்த்துருப்பீங்க. பல படங்கள் நான் வந்து எங்கள் அப்பா வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் வந்து நான் வந்து நம்ம ஏஜ் செட்டில் இருக்க படங்கள் அதிகமாக பார்த்ததில்ல. இப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மௌனராகம் இந்த மாதிரியான டைம் ஃப்ரேமே எனக்கு ஒன்றுமே படம் நிறைய பார்த்ததில்லை. உங்களுக்கு 60s பழைய படங்கள் தான். எம்ஜிஆர் படம் அதிகமாக நான் பார்த்துருக்கேன், சிவாஜி படம் அதிகமாக நான் பார்த்துருக்கேன். அந்த படம்லாம் எல்லாமே பார்த்துருப்பேன். அந்த பாடல்கள்லாம் நான் அதிகமாக கேட்டிருப்பேன். ஆனால் இந்த இளையராஜா இவங்க படங்கள் கூட நான் அதிகமாக நான் பார்த்ததில்ல. எம்எஸ்வி இந்த காலம் ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு பிடிச்சது எல்லாத்தையும் என்கிட்ட வந்து தெரிஞ்சிருக்காரு, எனக்கு அது தெரியல. நாங்களாம் கேடிவி கேங்குன்னு சொல்லுவோம், நீங்கள் வந்து சன் லைஃப் அந்த மாதிரி பழைய படமாக தான் அவர் பார்ப்பாரு. ஸோ அவரோட உட்காந்து பார்க்கும்போது அப்படியே எனக்கு அதுதான் அதிகமாக நான் பார்த்துருக்கேன், இதான் உண்மை. அப்போ அந்த டைம்லையுமே அவங்க வாழ்ந்த காலகட்டத்தில் அந்த படங்கள் வந்த காலகட்டத்தோடு நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைலே வேறு. அன்றைக்கி எல்லாம் வேட்டி சட்டை போட்டுட்ருக்கிறப்ப ஹீரோ எல்லாம் பேண்ட் சட்டை தான் போட்டுட்ருப்பாரு. ஸோ நான் என்ன பார்க்குறேன், அதை பார்த்து எங்கள் அப்பாவுடைய ஜென்ரேஷன்லாம் மாறி இருக்காங்க. நம்மளுடைய ஒரு நேட்டிவான ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வந்து அங்கே அந்த காலகட்டத்தில் மாறுது. இப்போ நம்ம காலகட்டத்தில் அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்களேன், அப்படியே நம்ம ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லாம் அப்படியே ரொம்ப கைட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. நம்மளை ஒரு கைடன்ஸ் இருக்குது பாருங்கள். அதில் நீங்கள் பார்க்க அந்த ஷர்ட்டு அந்த பேண்ட்லாம் நம்மளோட கல்ச்சர்லையோ இதுலையோ இல்லை, எவால்வ் ஆகலை, நீ பிரதிபலிக்கல இல்லை. அந்த இடத்துல பிரதிபலிச்சிருந்தீங்கன்னா நீ என்ன பண்ணியிருப்பான், ரியாலிட்டியை பிரதிபலிச்சிருந்தீங்கன்னா அங்கே வந்து கைலி போட்டுருந்துருக்கணும், அங்கே வந்து ஹீரோ கைலி போடுற மாதிரி காமிச்சிருக்கணும், இல்லை அட்லீஸ்ட் வேட்டி சட்டை போடுற மாதிரி காமிச்சிருக்கணும், இல்லை வேறு ஏதாவது காமிச்சிருக்கலாம். ஆனால் அப்படியே காட்டல. நீ பிரதிபலிப்பே இல்லாமல் ஒரு வழிகாட்டலில் என்னோடய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லேருந்து எல்லாத்தையுமே மாற்றிட்டேன். பேச்சு வழக்கு நம்ம இந்த பேச்சு வழக்கு ஓரளவுக்கு சர்வே ஆகிறதுக்கு ஒரு பாராட்டுகள் வந்து பாரதி ராஜாக்கெலாம் நம்ம கொடுத்தாகணும். அவர்லாம் இங்கே வராமல் இருந்திருந்தா நம்ம கிராமத்தில் எப்படி அவங்க செயல்பட்டாங்க, அவங்களுடைய பேச்சு வழக்கு எப்படி இருந்துச்சுங்கிறத
திரைக்கு கொண்டு வந்திருப்பாங்களாங்கிறதே ஒரு டவுட்டு. எல்லா தமிழும் ஒரே தமிழாவே இருந்திருக்கும் இல்ல? ஆமாம், அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வேரியேஷனே இல்லை. இப்போ நீங்கள் எம்ஜிஆர் படத்துலையும் சிவாஜி படத்துலையும் தமிழ் வேரியேஷன் என்ன இருந்துச்சு? எந்த ஊர்ல நடக்குதுன்னு கூட நம்மளால சொல்ல முடியாது. அப்படியே ஒரு மாதிரி ஒரு ஜென்ரிக் ஃபார்ம் ஆஃப் தமிழ் மட்டுமே அங்கே ஹைலைட் பண்ணி காட்டிகிட்டு இருந்தாங்க. சரி, ஓகே, அது ஜனரஞ்சகமாக எல்லாருக்கும் புரியணும் அப்படிங்கிற கான்செப்டில் கொண்டு வந்திருக்கலாம். பட் அந்த தனித்தனிப்பட்ட அந்த யூனிக்னஸ் வந்து டைல்யூட் ஆகிட்டே இருந்திருக்கலாம் அந்த டைமில். அது இன்னைக்கு வந்து பார்க்கும்போது இவங்க பாரதி ராஜா இவங்கெல்லாம் வராமல் இருந்தது தான் இந்த ட்ரெண்டே ஸ்டார்ட் அப் ஆயிருக்காது. இன்னைக்கு வந்து வெற்றிமாறன்லேருந்து எல்லாருமே அந்த நேட்டிவிட்டியோட கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இப்போ திருநெல்வேலியில் ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னா அந்த திருநெல்வேலி அந்த ஸ்லாங்கை வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி கற்றுக்கிட்டு பேசுகிற அளவுக்கு அந்த ஒரு மெனக்கெடல் இருக்குல்ல, அதை வந்து இவங்களாம் கொண்டு வந்துட்டாங்க. அப்போ இவங்க இது பிரதிபலிக்கிற தன்மையை காட்டுறாங்க. ஆனால் ஒரு வழிகாட்டல் தன்மைன்னு ஒன்று இருக்குது பாருங்கள். இது ரெண்டுமே வந்து மீடியாவில் இருக்குது. இப்போ இந்த வழிகாட்டல் தன்மை தவறாக போய்கொண்டு இருக்குங்கிறதா நம்மளுடைய குற்றச்சாட்டு. ஓகே, இந்த சீரியல் பற்றி நம்ம நிறைய ஜோக் வந்துருச்சு. சீரியலை பற்றி எல்லாருமே ஒன்று சொல்லுவாங்க. சீரியல் பார்க்குற ஆண்டி அங்கிள் சொல்லுவாங்க, அந்த சீரியலில் வர வில்லின்றாங்க, சீரியல் மாமியார், சீரியலை பார்த்து பெண்கள்லாம் கெட்டு போகிறாங்க. இதை பற்றி நிறைய பேசிகிட்டு இருந்தோம். ஒரு 10 வருஷத்துக்கும் மேலே வந்து குறிப்பிட்ட ஒரு சேனலில் அது சீரியல் சேனல்னே சொல்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ டம்ப் பண்ணுவாங்க. அதை பார்த்து மற்ற சேனலில் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் அதில் வந்து இந்த குடும்பத்தில் கள்ளக்காதல், விஷம் வச்சு கொள்றது, கண்ணுலேயே கிச்சனில் வந்து பிளான் போடுறது, ஆக்சுவலாக அந்த ட்ரெண்ட்லாம் இப்போ முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இல்லையா? இருக்கு, நீங்கள் பார்க்குறதுலேன்னு சொல்லுங்கள். இல்லைங்க, ஒரு கடை வச்சு முன்னேற மாதிரி காட்டுறாங்க. அது ரெண்டு நாடகம் மட்டும் ஸ்டோர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கூட ஒருத்தர் ஃபேமஸ் இந்த ஒரு டிவியில் ஒரு ஸ்டோர்னா அந்த ஒரு டிவியில் ஒரு ஸ்டோரு, இந்த மாதிரி மாற்றி மாற்றி பண்ணிட்டு இருக்காங்களே ஒழிய கடத்தல் ஒரு குடும்பத்துக்குள்ள குடும்ப நபர்களே கடத்துற சினேரியெல்லாம் கொஞ்சம் யோசிங்களேன். எங்க ஒரு நார்மல் ஃபேமிலியில் நடக்கும் கூட கடத்தல்னு ஓகே, அந்த ட்ரக்ஸ் கடத்தல் மாதிரி இல்லை, அதுவும் இருக்கும். ஒரு சீரியல் லோகேஷ் கனகராஜ் படம் மாதிரி இருக்கு, அதுவும் இருக்கு, அதுவும் அந்த மாதிரி பாடலுக்கு பேய். நீங்க இப்ப எல்லா நாடகத்துலயும் ஹாரர் எலிமெண்ட்ஸ் இருக்கு, பக்தி எலிமெண்ட் இருக்கு. அந்த இவர் இந்த விஜய் படம் எடுத்தார்ல ஒரு டைரக்டர், அவர் சொல்லார்ல பாட்டு இருக்கா, பாட்டு இருக்கு, சண்டை போடணும்னா சண்டை இருக்கு, கள்ளக்காதல் இருக்கு, கொடூர கொலை இருக்கு, அதே போல வந்து பேய் இருக்கு, பிசாசு இருக்கு, சாமியும் இருக்கு. திடீர்னு பாக்குறேன் நடிகை வந்து சாமியா மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருக்கு, அப்படியே சாமி மாதிரி காட்சி அளிக்குது. இது சாமி நாடகம் இல்லையே. அதுக்கப்புறம் பாக்குறேன் அதே பேய் மாதிரி ஜெயில வந்து சுத்திக்கிட்டு இருக்கு. இது பேய் நாடகம் இல்லையே. என்னடா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்றீங்க? அப்ப இது என்னன்னா ஒரு மாதிரி அதை பார்க்குறவங்கள ஒரு மாதிரி மூளை வளர்ச்சி இல்லாத ஒரு நபர்களாக நினச்சிட்டு அவங்க எடுக்கிறாங்களா, இல்லை இவங்களுக்கு மூளை வளர்ச்சி கம்மியாயிருச்சா, அதையும் அக்செப்ட் பண்ணுறாங்க. இல்லை இப்போ ரீசெண்டாக ஒருத்தர் மாரிமுத்து அவர்கள் இறந்து போனார்ல, அவரோட கேரக்டர் வந்து இப்போ சீரியல் அப்பப்போ ஏதோ ஒரு கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா மக்களை போய் வந்து சேர்ந்துரும். அதில் வந்து இப்போ ரீசெண்டாக அது மாதிரி ஆனது வந்து அவர் தான். இந்த மாயே அப்படின்னு சொல்லிட்டு தானே கஷ்டப்பட்டு வளர்ந்து ஒரு ஆளு, அவன் வீட்டில் அவன் தான் இருக்கான் தலையா, அவனுக்கு பொண்டாட்டி புள்ள இல்லைன்னா அவன் தம்பிங்கள்லாம் இன்னும் குழந்தையா பார்த்து அடக்குமுறை செஞ்சு நம்ம வீட்டில் பார்த்துருப்போம். அது மாதிரி யாராவது ஒரு மாமாவோ தாத்தாவோ அதை பிரதிபலிச்சதுனால அது போய் சேர்ந்துருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா அந்த மாதிரி நாடகங்கள்லாம் வந்து சரி கொஞ்சம் முன்னேறி போயிட்டு இருக்குன்னு நினைச்சா இன்னும் அதே தானா? அந்த நாடகங்களையுமே இந்த கடத்தல் அதுக்கப்புறம் அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் பார்க்க மாட்டேன். நான் எப்போ பார்ப்பேன் தெரியுமா, எங்கள் வீட்டில் அந்த அம்மா தோசை சுடுவாங்க, அப்போ போய் சாப்பிட போகும்போது நான் எதுவும் பார்க்க மாட்டேன். அப்படி போய் உட்காரும்போது அந்த நாடகம் கொஞ்சம் நேரம் ஓடிட்டு இருக்கும், அப்படியே சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறம் நான் போகிறேன், அவ்வளோதான். ஸோ அந்த டைமில் அந்த வாக்கிங் போகிறது வரும்போது இந்த ஏன்னா டிவி பெருசாக இருக்கா ஆளில் அதை நம்ம கடந்து போகும்போது பார்த்துருவோம். அப்படி போய் பார்க்கும்போது தான் இந்த படக்காட்சிகள். அதுலேயும் அந்த இதுலேயுமே பார்த்தீங்கன்னா கன் ஷூட்டிங்கு, இயல்பு வாழ்க்கையில் நடக்காத சில விடயங்களை குடும்பங்களுக்குள்ளே நடக்கிற மாதிரி நீங்கள் தொடர்ச்சியாக காட்டும் பொழுது என்ன சிக்கலாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே குடும்பங்களில் உளவியல் மாறுது. குடும்பங்களில் வந்து மாமியார் இப்படிலாம் யோசிப்பாங்களான்னு மருமகள் நினைக்கிறாங்க, மருமகள் இந்த அளவுக்கு ஒரு எஸ்ட்ரீமாக யோசிப்பாங்களாங்கிறத மாமியார் நினைக்கிறாங்க. இது வந்து ஒரு குடும்பத்துக்குள்ளே நினைக்கும் போது தவறாக ஒரு அந்த உங்களுக்குள்ள இருக்க அந்த அந்யோன்யத்தை வந்து கெடுக்குதுங்கிறத நான் சொல்றேன். ஆனா எனக்கு அப்படிலாம் ஆகுமா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கு. ஏன்னா இப்போ ஒரு விஜய் படம் பார்த்துட்டு வரோம், அஜித் படம் பார்த்துட்டு உங்களுக்கு தெரியும் இல்லை, ப்ரூஸ்லி படம் பார்த்துட்டு வந்து வெளில சண்டை போட்ட ஆட்கள்லாம் இருக்காங்க. ஸோ அந்த படம் பார்த்துட்டு வர அந்த ஜென்ரல் ஆடியன்ஸ் சின்ன பசங்க மனநிலை என்ன இருக்கும்னா, என் தலைமை மாதிரி என் பைக்ல எப்படி வீட்டுக்கு போறோம் பாரு, இது மாதிரி அவனா இப்ப என்ன வந்து அப்படியே என்னை எதிர்த்தானா அதே மாதிரி ஃபைட் போட அவ்வளவு மூர்க்கத்தோட இருப்பாங்க. அது வந்து ஒரு இம்மெச்சூர்டான ஒரு மென்டாலிட்டி. நம்ம எல்லாருமே அந்த மாதிரி வந்து பண்ணிருக்கலாம். ஓகே, அதே மாதிரி வீட்டில் உட்காந்து பார்க்குற இந்த சீரியல் பார்க்குற லேடிஸ்க்கெலாம் அது வேறு மாதிரி அஃபெக்ட் ஆகுன்றீங்களா நீங்கள்? உளவியலாக அவங்களுக்கு வந்து இப்போ எடுத்துக்காட்டுக்கு இப்போ ஒரு மாமியார் மருமகள்னு ஒரு பேசிக்காக எடுத்துக்கோங்களேன். இப்போ அந்த படத்தில் எப்படி காட்டுறாங்கன்னா, வேணும்னே அவங்க அம்மா செஞ்ச சாப்பாடு வந்து நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மாமியார் செஞ்ச சாப்பாடு நல்லா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி மருமக நினச்சிட்டு என்ன பண்ணுறா, வேணும்னே கொண்டு வந்து உப்பை கொண்டு வந்து சாப்பாட்டில் கொட்டுறா. இந்த சீன் வந்து ஒரு நாடகத்தில் காட்டப்படுது. இப்போ
எதர்ச்சியாக கூட ஒரு குடும்பத்தில் ஒரு மருமக வந்து நம்ம ஊர் லிட்டில் பிரின்சஸ்லாம் எப்படி சமைப்பாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். டேடிஸ் லிட்டில் பிரின்சஸ்லாம் தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி, உப்புக்கும் சர்க்கரைக்கும் வித்தியாசம் தெரியாமல் ஏதோ ஒரு தவறுதலாக உப்பும் கூட தெரியாமல் கூட கொட்டிடுறாங்க. இல்லை ஏதோ ஒரு தவறுதலாக ஒரு விஷயம் நடக்குதுன்னா, இப்போ இந்த நாடகத்தை இவங்க ஆல்ரெடி பார்த்துருப்பாங்க அந்த மாமியார். இப்போ இந்த பொண்ணு என்ன சொல்ல, பை மிஸ்டேக் இது நடந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வைங்க. இப்போ அந்த நாடகத்தை பார்க்குற மாமியாருக்கு என்ன தோணும்? சதிகாரி இது ரொம்ப ஆபத்தானவ. அதே போல் இது நான் சும்மா ஒரு பேசிக்காக ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். பட் இந்த சொத்து பிரச்சனை இந்த மாதிரியான விஷயங்களில் இவங்க மூவ் பண்ணுற விஷயங்கள், அந்த டிவோர்ஸ் மூவ் பண்ணுறது, இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தப்பாக காட்டுறாங்க மீடியாவில். ஒரு போலீஸ் எப்படி அணுகணுங்கிறது தவறாக காட்டப்பட்டிருக்கு. ஒவ்வொரு அந்த ஒரு எந்த ஒரு ஒர்க்கிங்குமே பண்ணாமல் பண்ணுறாங்க. ஒரு நாடகம் பார்த்தேன், அதுலலாம் வந்து பார்த்திங்கன்னா கோர்ட்டும் அப்படி நடக்காது, காவல்துறையும் அப்படிலாம் இது பண்ணாது. ரொம்ப தப்பாகவே ஒரு இதை காட்டுறாங்க. அதே போல் ஒரு ஹாஸ்பிட்டல் சீன் காட்டும்போது அந்த இடத்துல நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது. அப்போ இதை பார்க்கும்போது நமக்கு இதை பார்க்குறவங்களுக்கு இப்படி தான் இருக்கும் போல், அது அப்படி தான் இருக்கணும் போல் அப்படின்னு ஒரு தவறான உளவியல் இந்த மாதிரி எடுத்துப்பாங்க. லேர்னிங் தானுங்க. நீங்கள் வந்து நமக்கு மீடியாங்கிறது இட்ஸ் எ வே ஆஃப் லேர்னிங். நம்மளோட மூளை நீங்கள் லேர்ன் பண்ணணும்னு நினச்சிட்டு அதை பார்க்கறது இல்லை. அது ஆனால் பதிப்பு அது வந்து லேர்ன் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா நீங்கள் பார்க்கக்கூடிய கேட்கக்கூடிய இது எல்லாமே உங்கள் இன்ஃபர்மேஷனாக மூளைக்கு போகுது. அது கண்டிப்பாக அது வந்து ஒரு லேர்னிங்காக சப்கான்ஷியஸில் கூட அது எடுத்துக்கிட்டே இருக்குது விஷயங்களை. அப்போ இது எல்லாமே இங்கே தவறாக இருக்குன்னு நான் சொல்கிறேன். இது எல்லாமே வந்து யோசிக்கிறது இல்லை. இது ஒரு ஹியூமனிட்டிக்கு செய்யக்கூடிய ஒரு சர்வீஸ் அப்படிங்கிற அந்த மனப்பான்மையோடு இந்த படங்களையோ நாடகங்களையோ நீங்கள் ஒரு கலை வடிவம் தானே. அந்த கலை வடிவம் வந்து காலத்துக்கும் பேசப்படணும்னா எப்படி? அது வந்து அந்த டைமை தாண்டி இருக்கணும். அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா எழுதுறது, போயட்ரி எழுதுறதுலாம் வந்து ஒரு கலை வடிவமாக இருந்துச்சு. அன்றைக்கி வள்ளுவர் வந்து எதனால் திருக்குறள் இத்தனை வருஷத்துக்கு நம்ம கடந்து நிற்கிது, அந்த பாயிண்ட் அவர் யோசிச்சிருக்காரு. யாருக்கு எதை சொல்லணும், அது எது வந்து காலத்தை கடந்து ஒரு தர்மமாக நிற்குங்கிறதெல்லாம் அவர் யோசித்து எல்லா காலத்துக்கும் உகந்தது மாதிரி அவர் எழுதுனதுனால தான் அது இவ்வளோ நாள் சர்வைவ் ஆகி நிற்கிது. அவரும் வந்து சும்மா அன்றைக்கி நடந்த சம்பவத்தை வச்சு மட்டும் எழுதிக்கிட்டு சும்மா ஒரு ஜாலியாக இருக்கட்டும், என்ஜாய்மெண்ட்டாக இருக்கட்டும்னு ஒரு கதை மாதிரி எழுதியிருந்தானா அது இவ்வளோ தூரம் வந்திருக்குமான்னு தெரியாது. எப்போவுமே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அது வந்து இப்போ சிலப்பதிகாரம் இவ்வளோ ஆண்டு காலமாக கடந்து நிற்கிதுன்னா அதற்கு காரணம் வெறும் கண்ணகி ஒரு சும்மா குடும்ப சண்டையாக மட்டும் போகல. அதுக்கு பின்னாடி ஒரு நியாயம் இருக்குது, அதுக்கு பின்னாடி ஒரு அறம் இருக்குது. அந்த அறம், அந்த வேல்யூஸ் இதெல்லாம் சேர்ந்து ஒரு காம்பினேஷனாக ஒரு நாடகம் இருக்கும் பொழுது அது வந்து காலத்தை கடந்து கிளாசிக்காக நிற்கிது. ஸோ இப்போ அந்த கிளாசிக் இது சினிமாவுக்கும் பொருந்தும். இப்போ நீங்கள் வந்து மலர் அப்படின்னு ஒரு படத்தை நீங்கள் எதில் நினைச்சு வச்சுருக்கீங்க? அண்ணன் தங்கச்சி பாசம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் பாசமலர்னு உங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. பாசமலர் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னாவே அண்ணன் தங்கச்சி பாசம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரீசன் என்ன? அது ஒரு கிளாசிக்காக அது இருக்குது. அந்த அண்ணன் தங்கச்சிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு பாச பிணைப்பு எப்படிப்பட்டது, அது ஒரு எந்த உன்னதமானதுங்கிறத அவங்க கரெக்டாக பதிவு பண்ணியிருந்தாங்க. அது காலத்தை கடந்து நிற்கிது. வேறு நீங்கள் அது மித்த படங்கள்லாம் விஜயம் கூட நிறைய சென்டிமெண்ட்லாம் அந்த மாதிரி அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட்லாம் ஏன் மனசில் நிற்க மாட்டேங்குது, டக்குன்னு வாயில் வர மாட்டேங்குது. ஸோ அந்த கிளாசிக்னஸ்ங்கிறது வந்து இந்த மாதிரியான படங்கள் எல்லாம் கிடையாது. முழுக்க அது ஒரு வியாபாரமயமாக்கப்பட்ட கலை வடிவமாகவே மாறிக்கிட்டே போகுது. அப்போ அதில் ஏன் வியாபாரமயமாக்கப்பட்டதாக போகுதுன்னா இவங்களுக்கு ஹையர் பர்பஸ் கிடையாது. பணம் சம்பாதிக்கிறதுங்கிற பர்பஸோடு நின்றுக்கிறாங்க. பணமும் சம்பாதிங்க, ஆனால் அதே சமயத்தில் ஒரு சமூகத்துக்கு ஒரு வேல்யூவான ஒரு விஷயத்தை நீங்கள் ஒரு படத்தில் சொல்கிறீங்க அப்படின்னா அது காலத்தை கடந்து நிச்சயம் நிற்கிது. காலத்தில் அப்போ நீங்கள் எல்லா படமே பாருங்கள், நீங்கள் உங்கள் மனசில் நினச்சி பாருங்களேன். எனக்கு இந்த பேர்லாம், இந்த படத்தெல்லாம் நான் பார்த்துருப்பேன், இப்படி பேர்லாம் ஞாபகத்தில் நிற்கிறதில்ல. ஹாலிவுட் படங்கள் எல்லாருமே எந்தெந்த படம்லாம் காலத்தை கடந்து நிற்கிதோ அந்த படத்துக்கு பின்னாடிலாம் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜ் இருக்கும். ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜ் இருந்தால் தான் அது நிற்கிது கிளாசிக்காக. இல்லைன்னா நிற்கிறது இல்லையே. நீங்கள் நாவல்ஸ் எடுத்துக்கோங்க, எதையும் எடுத்துக்கோங்க, மெசேஜ் இருக்கணும். மெசேஜ் இல்லைன்னா அது இருக்காது. அப்போ அந்த ஒரு பொறுப்புணர்வோடு இந்த நாடகங்களோ இதோ எடுக்கிறதில்ல. நீங்கள் நாடகங்கள் நீங்கள் சொல்லணும், இந்த ஸ்கூல் பசங்களை வச்சுலாம் இந்த நாடகங்கள்லாம் இப்போ வந்து நிறைய பேர் எடுக்கிறாங்க. அதை நான் பார்த்தேன். சாரி இன்டரப்ட் பண்ணுறதுக்கு. நீங்கள் நிறைய உங்களோட வீடியோஸில் உங்களோட சேனல்லாம் பேசும்போது இந்த குறிப்பிட்ட இந்த கணக்காலும் காலங்கள் எல்லோரும் ஸ்கூல் லவ் அது அந்த ஒரு சேனல் மட்டும் இல்லை, வேறு யார் கூட பண்ணலாம்னு எனக்கு தெரியாமல் அப்படி இருக்கிறப்போ ஸ்கூல் அப்படின்னாலே நம்ம படிக்கணும் தான். கண்டிப்பாக ஸ்கூலில் வந்து படிக்கிறது. இப்போது நம்ம வந்து ஒரு 10 பருவத்தில் இருக்கிறப்போ வந்து ஏதோ தப்பு பண்ணியிருப்போம். பட் நம்ம பிள்ளையோ பையனோ பொண்ணோ இருக்கிறோமோ ஸ்கூலில் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறோமோ அதுதான் கரெக்டான ஒரு விஷயமும் கூட. அப்படி இருக்கிறப்போ அதெல்லாம் நல்லா இருக்கும். ஒரு பொண்ணு ஏதோ பார்த்தா ஒரு மாதிரி ஃபீலிங் இருக்கும். அதெல்லாம் இல்லைன்னு சொல்லல. நான்லாம் பாய்ஸ் ஸ்கூலில் படிச்சேன். கேர்ள்ஸ் ஸ்கூல் வெளில போய்லாம் வந்து நின்றுருக்கும். அது வந்து இப்போல்லாம் இனிமேல் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, எல்லாமே கூட பார்க்கலாம். அதெல்லாம் வந்து மாறிடுச்சுல, கல்ச்சர் மாறிட்டு இருக்குல்ல. தப்புன்னு சொல்ல வரீங்களா நீங்கள்? தப்புன்னு சொல்ல வரல, அந்த கல்ச்சரும் இங்கே திணிக்கப்படுது இல்லை. இல்லை லைக் இது இப்போ எதை சொல்கிறதா இருந்தாலும் 1 மணி நேரம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சொல்லணும் போல இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு.
அதையே வந்து அதை போயிட்டு ஏன் வந்து அவ்வளோ உங்களுக்கு கோவம் அந்த ஒரு நாடகத்துக்கு மேலே? நல்லா தானே இருக்கு, கணக்காலும் காலங்களுங்க. இது என்னன்னா, ஒரு பள்ளி பருவத்தில் காதல்ங்கிறது வந்து இயற்கையாக வருது, நம்ம வந்து அது மறுக்க முடியாது. அது வந்து ஒரு நம்மளுடைய ஹார்மோன்ஸ் எல்லாமே அப்போ டெவலப் ஆகிற ஸ்டேஜ் வந்துடுது. ஸோ நீங்கள் வந்து அது ஒரு தப்பு அப்படின்னு நான் சொல்லலை. ஆனால் இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னா, எல்லாருக்குமே அந்த காலகட்டத்தில் ஒரு அந்த சிந்தனை ஓட்டம் அவர் இருக்கும். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய சட்டங்கள், இங்கே இருக்கக்கூடிய நடைமுறையை நீ தெரிஞ்சுக்கோ. அதை யாருமே காலங்களில் காட்ட மாட்டேங்கிறீங்க. அது நம்ம ஜெயிலுக்கு போகும்பொழுதோ இல்லை இங்கே பாதிக்கப்பட்டவங்களை போய் அணுகும் பொழுது தான் உங்களுக்கு அது தெரியுது. இன்றைக்கி மகிழா கோர்ட்டுன்னு ஒரு கோர்ட் இருக்குது. பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய இந்த ரேப்பு, வன்முறை, ஹராஸ்மெண்ட்டு, இது எல்லா கேஸையும் வந்து மகிழா கோர்ட் தான் பார்க்கும். அந்த மகிழா கோர்ட் எந்த இடத்துல நடக்குதுன்னு அந்த ஒவ்வொரு இடத்துலையுமே மகிழா கோர்ட்டுன்னு சொல்லி தனியாக இது இருக்கும். அங்கே போயிட்டு நீங்கள் போய் ஒரு கொஞ்சம் நேரம் உட்காருங்க. அங்கே ஒவ்வொரு கைதிகளாக வந்து ஆஜர்படுத்துவாங்க காவல்துறை. அதில் இந்த சின்ன பசங்கள்லாம் நிறைய பேர் வருவாங்க. சின்ன பசங்க இந்த சென்ஸ் ஒரு இந்த 20 வயசு 21 வயசு இந்த மாதிரி இருக்க பசங்க வருவாங்க. அவங்ககிட்டலாம் வந்து பேச்சு கொடுங்க. நீ ரேப் பண்ணியான்னு கேளுங்க. நீ ரேப் பண்ணியா? ரேப் கேஸ்க்கு வந்திருப்பான். நீ ரேப் பண்ணியானா? அல்ல, அவன் லவ் பண்ணியிருப்பான். கணாக்காலம் காணலில் பார்த்து அவன் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி ஒரு ஸ்கூல் பிள்ளைய லவ் பண்ணியிருப்பான். ஸ்கூல் யூனிஃபார்மில் சுற்றுற ஒரு பொண்ணை நமக்கு அதான் பார்த்தா தெரியும். எனக்கு எந்த அளவுக்கு டென்ஷன் ஆகும்னா, இந்த ரீல்ஸ்லாம் போடும்போது ஸ்கூல் யூனிஃபார்மை போட்டு ஆடுறாங்க, கவர்ச்சி ட்ரெஸ்ஸாக. ஸ்கூல் யூனிஃபார்ம் வேணுமே குட்டையாக போட்டுக்கிட்டு இந்த மாதிரிலாம் ஆடுற ரீல்ஸ்லாம் நிறையா நான் பார்த்துருக்கேன், வருது இன்ஸ்டாவில். அப்போ அதிலெல்லாம் போய் வேணும்னே திட்டிட்டு தான் வருவேன். நான் கமெண்ட்டை போய் திட்டிட்டு வருவேன். நீ என்ன வேணாலும் நினச்சிக்கோ, திட்டிட்டு வருவேன். ரீசன் என்னென்னா, இது தப்பு அப்படிங்கிறது யாருமே சொல்லலையே. கீழே வந்து எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நல்லா ஆடுறீங்க, சூப்பராக இருக்கீங்க தோழி, சிஸ்டர் சூப்பராக இருக்கீங்க, அதான் அக்கா நீங்கள் செம்ம அழகு அக்கா. தோழிகள் அக்காக்களை என்கரேஜ் பண்ணுறோன்னா நம்ம பசங்களை அடிச்சுக்க முடியாது. எந்த கான்செப்டில் தோழிகள், எந்த கான்செப்டில் அக்காக்கள்னு எனக்கு இன்னும் புரியல. அக்காவை இப்படி தான் நீ பார்ப்பியா, அக்காவை இப்படி தான் நீ தூக்குவியாங்கிற கான்செப்டில். அண்ணனுங்க தம்பிங்கெல்லாம் கூட ஏதோ ட்ரை பண்ணுறாங்க, அவங்களுக்குலாம் யாருமே இப்படி ஊக்கமே கொடுக்க மாட்டாங்க. அதான் அப்போ அவங்களாம் வேற மாதிரி எது பேசுறதா இருந்தாலும் இவ்வளோ யோசிக்க வேண்டிய இருக்கு. அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த மாதிரி வந்து தப்பான ஒரு இதை பண்ணுறாங்க. அப்போ இதை பார்க்கக்கூடிய பசங்களுக்கு ஒரு ஸ்கூல் பொண்ணை வந்து காதலிக்க தகுந்த ஒரு பொண்ணு, சி இஸ் மெச்சூர்ட் இனஃப் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் வந்துடுது காதலிக்கும். ஏன்னா காலங்களில் ஹீரோயின் வந்து ஹீரோவை காதலிக்குதுல. ஸோ இங்கே இருக்க பொண்ணு என்னை காதலிக்கும்னு அவன் நம்புகிறான். பட் இங்கே இஷ்யூ என்ன அப்படின்னா, காதலிக்கிறது எங்கே போகும்னு உங்களுக்கு தெரியும். சரி, ஓப்பனாகவே பேசுவோம், உடச்சி பேசுவோம். ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் அதுதான் நாங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷனு ஃபர்ஸ்ட். சரி, நீ காதலிச்சு என்ன பண்ண போகிற? ஸோ அடுத்து ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்னு வருது. ஸோ இந்த ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்புக்கு நீ வந்து ஒரு மைனர் பொண்ணோட நீ போகிற அப்படின்னா, ஸ்கூல் படிக்கும்போது மைனர் தான், ஸ்கூல் யூனிஃபார்மில் இருக்க பொண்ணுகள் மைனர்கள் தான், அதை மண்டையில் ஏற்றிக்கொள்ளுங்கள். மேஜர்லாம் நினைக்காதீங்க, ஏன்னா அவங்களுக்கு அந்த வயசு வந்திருக்காது. ஸோ காலேஜ் ஃபஸ்ட் இயர் வரைக்கும் அவங்க மைனராக தான் இருப்பாங்க. ஃபஸ்ட் இயருக்கு அப்புறம் தான் மேஜர் ஆகுவாங்க. அப்போ ஒரு மைனர் பொண்ணை நீ வந்து ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் அந்த பொண்ணே உன்னை கூப்பிட்டு, இந்த சினிமாலாம் காட்டுவாங்கல்ல, அந்த பொண்ணே இழுத்துட்டு போய் அவனை கதற அப்படியே அவனை அந்த பொண்ணே இழுத்துட்டு போய் அவனை கதற எதாவது பண்ணாலும் கூட, ராஜா பொண்ணு கைது செய்யப்படாது, நீ தான் போய் ஜெயிலில் உட்காரணும். உனக்கு வயசு 18க்கு கீழே இருந்தால் நீ தப்பிச்ச, ஏன்னா நீ சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு போவ. உன் லைஃப் அவ்வளோதான். உன் லைஃப் என்ன, நீ உள்ளே போவ, சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் தான் உன்னால் படிக்க முடியும், படிச்சுட்டு வருவ. அந்த சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் படித்தவனுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து ஊக்கப்படுத்துகிற அளவுக்கு நல்லவன் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. முதல்ல அதை புரிஞ்சுக்கோ. அந்தளவுக்கு நல்லவனா யாரும் கிடையாது. உன்னுடைய சூழலை புரிஞ்சுக்கலாம் மாட்டாங்க. சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் போய் நீ ஒரு சர்டிஃபிகேட் வாங்கியிருக்குன்னா எந்த ஐடி கம்பெனியும் உனக்கு வேலை கிடைக்காது, எந்த ஒரு இடத்துலையும் வேலை கிடைக்காது. கவர்மெண்ட்டில் கிடைச்சா உண்டு, அதுலேயுமே உன்னை வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. ஒரு பிளாக் மார்க் தான், பிளாக் மார்க். சரி, நீங்கள் சொல்கிற பார்த்தா மைனர், இவன் மைனராக இருந்தா நீ அவனை மேஜராக மட்டும் இருந்தீன்னு வையே, போக்சோ சட்டத்தில் உள்ள தூக்கி அவனை போட்டு நீ வெளியிலே வர முடியுமான்னு தெரியல. 7-8 வருஷம் ஆகும் நீ வெளியில் வரக்கு, மினிமம் 4-5 வருஷம் ஆகும், தண்டனை உறுதியாக்கப்பட்டுரும். என்ன நீ பண்ணுவ உன் லைஃப்பில்? வெளியில் வந்து நீ உள்ளே போகும்போது உன் கூட இருக்க சிறைவாசிகளுடைய பழக்கம் இது ஒன்று அப்படியே இன்ஃப்ளூயன்ஸ்லாம் ஒன்று ரொம்ப தவறான பாதி கொண்டு போயிடும். அதுக்கப்புறம் நீ வந்து உன் லைஃப் ஜெயிலுன்ற பள்ளியில் பாடம் கற்றுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் நீங்கள் சொல்கிற பார்த்தா அந்த மைனர்ஸ் அப்படிங்கிறது தெரியும், அந்த மைனர்ஸை காட்டி மைனர்ஸ் லவ் பண்ணுற மாதிரியே ஒரு டெலிவிஷனில் டெய்லி காட்டிகிட்டே இருக்காங்க. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, சரி இது ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரீம் கேசஸில் தான் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், நீ தான் அந்த எக்ஸ்ட்ரீம் கேஸாக இருந்தால் என்ன பண்ணுவ? குலுக்கல் முறையில் உங்களுக்கு அந்த பரிசு கிடச்சிருச்சு, நீ என்ன பண்ணுவ? நாசமாக போயிருந்தா உன் லைஃபு. ஸோ அதனால தான் சொல்கிறேன், ப்ரிகாஷனோட இதை செய்யாதீங்கிறேன் நான்.
இந்த இதை செஞ்சு மாட்டிக்கிறதுக்கு பதிலாக அந்த நேரத்தில் உனக்கு வந்து நீ கல்வியில் கான்சன்ட்ரேட் பண்ணு, இல்லைன்னா உனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் சிந்தனை ஏதாவது ஒன்று இருக்கும் அதில் நீ கான்சன்ட்ரேட் பண்ணு, இல்லை கருமம் எதுவுமே வேண்டாம் நீ வேறு ஏதாவது ஒரு இதில் கான்சன்ட்ரேட் பண்ணு. பொண்ணுங்க சைடில் இந்த இடத்துல இந்த ரொம்ப ஆபத்தாக இருக்குது சட்டம் உனக்கு எதிராக. நான் தான் திரும்ப சொல்கிறேன், பொண்ணே உன்னை அப்ரோச் பண்ணி லவ் பண்ணி இந்த மாதிரி இஷ்யூவில் வந்து மாட்டினா கூட நீ தான் களி திங்கணும், நீ தான் ஜெயிலுக்கு போகணும். போயிருக்காங்க, போனவங்களோட நான் பேசியிருக்கேன், பழகியிருக்கேன், நான் ஜெயிலுக்கு போயிருக்கேன், அதை சொல்லி தான் ஆகணும். எங்கேருந்து இதை கற்றுக்கிட்டேன்? ஜெயிலுக்கு போயிட்டு இவனுங்கள்லாம் ரேப் பண்ணுறதுக்கு தகுதியே. ஒருத்தன் ரேப் பண்ணோம்னா அவனோட ஃபிசிக் எப்படி இருக்கணும்? கொஞ்சம் ஒரு பொண்ணை அடக்கிற அளவுக்கு அவனுக்கு ஃபிசிக் இருக்கணும்ல. ஓங்கி அடிச்சா வேற யாராவது கம்பேர் சொல்லலாம், பட் அது தப்பாக போயிடும். பட் உஃப்னு ஊதி விட்டா உங்களுக்கு தெரியும், அந்த மாதிரி பழக்கப்பட்டிருப்பீங்க, பேசியிருப்பீங்க. உஃப்னு ஊதுனா கீழே விழுகிற மாதிரி இருக்கக்கூடிய ஆள் ரேப் கேஸில் போய் அந்த ஒரு மாற்றான் அப்படின்னா, உங்ககிட்ட எப்படி ஒரு பொண்ணு ரேப் பண்ணா? நான் லவ் பண்ணிட்டு ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் இருந்தோம், அவங்க வீட்டுக்கு தெரிய வந்துச்சு, கடத்தல் கேஸ் கொடுத்தாங்க. கடத்தல் கேஸ்னால் ஆட்டோமேட்டிக்காக வந்து போலீஸ் என்ன பண்ணணும்னா ரேப் கேஸாக வந்து ஃபைல் பண்ணிடுவாங்க. கடத்திட்டு எதுக்கு கடத்திட்டு போகிற? கடத்திட்டு போய் கொஞ்சம் போகிற பொண்ணை கடத்திட்டு. ஸோ கடத்தினாலும் ரேப் கேஸும் சேர்ந்து ஆட் பண்ணி தான் போடுவாங்க. ஆட் பண்ணி போட்டாங்க. ஃபிசிக்கல் டெஸ்ட்டு அந்த பொண்ணுக்கு அனுப்புனாங்க. செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு, ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் மாட்டிக்கிட்டேன். ஸோ ஒரு சேனலில் காமிக்கிற மைனர்கள்லாம் வந்து லவ் பண்ணலாம், இதுதான் வாழ்க்கை அப்படின்னு காமிக்கிறது இவங்களை அஃபெக்ட் பண்ணி அவங்க மைண்டுக்குள்ளே பதிஞ்சு இந்த அளவுக்கு போயிடுது. ஆனால் எனக்கு இந்த மாதிரி போகிற பசங்க நான் ஒன்று கேட்குறேன், இப்போ இதே சினிமாவில் இதே வந்து உங்களுக்கு எடுத்துக்காட்டுக்கு வந்து போதைப் பொருள் யூஸ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து சமூகத்தில் இப்போ நடந்துகிட்டு தான் இருக்குது. நம்ம பார்த்துருக்கோம், ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு சரக்கு கடையில் முன்னாடி சாராயம் வாங்குறவன் இருந்துகிட்டு தான் இருக்கான். இது வரைக்கும் கருமூர் அரசு ஒரு நடவடிக்கை கூட எடுக்கல, நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதே போல் இந்த கஞ்சா, இந்த போதை இதெல்லாம் இருக்குல்ல, ஏன் இந்த கனாக்கலங்களை இதையும் காட்டுங்களேன்? இன்ஃப்ளூயன்ஸ் ஆக மாட்டாங்கன்னா காட்டலாமே. ஆக்சுவலாக இது வந்து லோக்கல் சீரீஸை நீங்கள் வேர்ல்டு லெவல் சீரீஸாக நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கிப்பாங்க, கண்டிப்பாக நெட்ஃப்ளிக்ஸ் வாங்குவாங்க. அவன் வந்து இந்த ஒரு இதில் வந்து தப்பிக்கிறான். அந்த செக்ஸ் எஜுகேஷன் லொட்லோஸ்க்குலாம் அவன் தப்பிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அவன் ஒரு சோசியல் மீடியா இந்த மாதிரியான இதில் போயிடுறான் அவன். ஆனால் இது வந்து பேட் இன்ஃப்ளூயன்ஸ் தான் ஆகும். அங்கே செக்ஸுவல் எஜுகேஷன் இவன் போட்டிருந்தாலும் அதில் என்ன சொல்ல வரான்? அது தவறான வாழ்க்கையை தான் ப்ரமோட் பண்ணி காட்டிகிட்டே இருக்கானே ஒழிய, அவங்க வாழ்கிற வாழ்க்கை ஒரு நிரந்தரமான வாழ்க்கை கிடையாது. அது ரொம்ப டாக்ஸிக்கான லைஃப் ஸ்டைலு. அது நீ வாழும் பொழுது அட் த எண்டு நீ வந்து நல்ல ப்ரொஃபஷனுக்கோ நீங்கள் நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ஹியூமன் பீயிங்காக இருக்க முடியாது. நான் ஹெல்த்தினா அது மூளை சம்மந்தப்பட்ட சொல்கிறேன். மென்டல் ஹெல்த் உனக்கு இருக்காது, நீ ரொம்ப சஃபர் ஆயிடுவ. பிரேக்கப்லாம் வந்து ஹேண்டில் பண்ணுற சுச்சுவேஷன் உனக்கு அந்தளவுக்கு மெச்சூரிட்டி இருக்குமா? நீ சரி ஓகே அந்த பொண்ணு பிடிக்கலன்னு சொல்லிடுச்சு, நீ அதை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு உனக்கு மெச்சூரிட்டி இருக்குமா? அந்த டைமில் இருக்காது. இப்போ பிடிக்கலன்னு சொன்னோம்னா அந்த மெச்சூரிட்டி இருக்கும். இப்போ இருக்கவனுக்கே ஒரு 5 மாதம் 6 மாதம் தேவைப்படும். அன்றைக்கி அந்த சின்ன பையனுங்களுக்கு ஸ்பிளிட் செகண்டில் அவன் ஏதாவது தப்பான முடிவு எடுத்தா? அப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி யார் இங்கே இருக்கா அப்படின்னா, இதை க்ளோரிஃபை பண்ணி ஒருத்தன் காசு பார்த்துட்டு இருக்கான் பாருங்க, அவன் தான் இங்கே பிரச்சனை. இல்லை இதை பார்த்த இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறவங்களாம் மெயினாக யாருன்னு பாருங்களேன். இப்போ எலீட் ஸ்கூல்ஸ்லையோ இல்லை எலைட் ஃபேமிலிஸ்ன்னு சொல்லப்படுற பசங்கள்லாம் வந்து இருக்காங்க. பட் சி எலைட்டில் சிக்கிறாங்க, தெரிய மாட்டேங்குதுங்களா? காப்பாற்றுறதுக்கு அப்பா அம்மா இருக்காங்க. ஓகே, உனக்கு காப்பாற்றுறதுக்கு அப்பா அம்மா இருக்காங்களா? இவ்வளோதான் விஷயம். இங்கே ஒரு எலைட் காரை ஓட்டிகிட்டு போகிறான், ஒரு BMW கார், ஒரு ஆடி கார், எனக்கு தெரியும், போய் அடித்து தூக்கி போட்டு போகிறான். இந்த போன வாரம் நடந்துச்சு சென்னையில். காப்பாற்றுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு தேவையான ஒரு வழக்கறிஞர் போடுவாங்க. ஹைகோர்ட்டில் அவனை அரெஸ்ட் பண்ணால் கூட திரும்ப வெளியில் கொண்டு வரதுக்கு பெயில் வாங்குறதுக்குலாம் செலவாகும்பா ராஜா. உங்கள் அப்பா அம்மா அவங்க அப்பா ஆட்டோ ஓட்டுறவராக இருப்பார், உங்கள் அப்பா ப்ளம்பராக இருப்பார், செய்வாரா? நீ அதே ஒரு காரை வேகமாக ஓட்டிட்டு அப்படியே ஸ்டைலாக, இதெல்லாம் நாடகத்தில் வருதில்ல, சினிமாவில் வருதில்ல, விஜய் ஓட்டுறல, அஜித் ஓட்டுறாருல, நானும் ஓட்டுறேன்ட்டு போய் நீ யாரையா போய் அடிச்சுட்ட தூக்கிட்டேன் அப்படின்னா, இப்போ ஒரு ஃபேமஸ் யூடியூபரும் கூட ஒரு ஆக்சிடென்ட் தெரியுமில்ல, எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு? ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாததுனால தான் ஆக்சிடென்ட் ஆகுது. அந்த ஆக்சிடென்ட் நடந்து அதுக்கான ரியாக்ஷன் என்ன? நம்மளால ஒரு உயிர் போயிடுச்சு, நம்மளால ஒரு உயிர் போயிடுச்சு, நம்மளோட அசால்ட்னஸ்னால ஒரு உயிர் போயிடுச்சு, அதோட ரியாக்ஷன் எப்படி இருக்கணும்? ரொம்ப மனம் வருந்தி தான் இருக்கணும். கண்டிப்பாக மனம் வருந்தி இருக்கணும். மனம் வருந்துனாங்களா கேள்வி தானே. அந்த இடத்துல தான் தப்பு. மனம் வருந்தலையே. இப்போ சப்போஸ் அந்த அடிபட்டு இறந்த அந்த பெண்மணி ஒரு எம்எல்ஏ, நீ என்ன ஆயிருப்ப? கண்டென்ட் ஆயிருப்பாரு. அந்த அடிபட்டு இறந்த ஒரு பெண்மணி ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு, என்னவாயிருப்ப? உன்னை சும்மா விட்டுருப்பாங்களா? அது ஒரு ஏழை துப்புரவு பணி செய்த ஒரு காலேஜில் வேலை செஞ்ச ஒரு சாதாரண வீட்டு அம்மா. ஜாலியாக கடந்து போக முடியுது, மக்களும் மறந்து போக முடியுது. ஸோ இது என்ன நான் சொல்ல வரேன்னா,
ஒரு தப்பு நடக்கிறது நான் தப்பு நான் சொல்ல, ஆக்சிடென்ட் நடந்துருச்சு, ஆக்சிடென்ட் ஹேப்பன்ஸ், யாராக இருந்தாலும். இப்போ நாளைக்கு நான் என்னால் யாராவது இறந்தாங்கனாலும், ஆனால் அதை நான் எப்படி ரியாக்ட் பண்ணுறேங்கிறது முக்கியம். நடந்து 10 நாளைக்கு மௌனமாக இருக்கக்கூடிய கேரக்டர் இந்த மாதிரியான கேரக்டர். நடந்துருச்சு, நியூஸ்லாம் வந்துருச்சு, ஒரு ஓப்பன் அப்பாலஜி, தெரியாமல் நடந்த ஒரு விபத்து, குடும்பத்தோடு நாங்கள் வேதனையில் இருக்கோம், முடிந்த வரைக்கும் நாங்கள் எங்களால் செய்ய முடிஞ்சதை செய்கிறோம், சட்ட ரீதியாக என்னென்னலாம் எங்களுமோ அதெல்லாம் நாங்கள் ஓப்பனாக இது பண்ணுறோம். இதுதான் ஒரு ஓப்பன் அப்பாலஜி. அந்த ஓப்பன் அப்பாலஜி கூட கொடுக்காம கடந்து போயிட்டு, அதுவும் இறந்து அந்த சர்ச்சைகள் ஆகும்போது பிரியாணி சாப்பிட்றதையும் புடலங்காய் சாப்பிட்றதையும் வீடியோ எடுத்து வந்துகிட்டு இருக்கு அப்படின்னா கண்டினியூட்டியாக ரொம்ப தப்பு. மென்டாலிட்டியே ரொம்ப தவறான மென்டாலிட்டி மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். மேபி அது மக்களும் வந்து நியாயப்படுத்துகிறாங்க. செல்ஃபிஷ்னஸ் மக்களுக்கு அதிகமாயிருச்சு, தப்பு. இல்லை என்ன சொல்கிறாங்க, ஒருத்தனை பாட்டு வயிறுச்சு இப்படியாடா சொல்லுவீங்க. இல்லை நான் திரும்பவும் சொல்கிறேன், மிஸ்டேக் வந்து அவங்க மேலே கிடையாது. அது ஒரு காரை ஓட்டிட்டு போகிறது, ஒருத்தங்க அடிபட்டு விழுகிறதுங்கிறது மிஸ்டேக்ஸ் வந்து நான் வந்து யாரையுமே பழி சொல்லலை. அந்த விபத்தில் நம்மனால ஒரு உயிர் போயிடுச்சு, நீ எப்படி அதை எடுத்துக்கிட்டேங்கிறத நீ ஒரு உதாரணமாக இருந்து காட்டணும். இது ஒரு பெரிய தப்பு. அந்த கார் மெதுவாக வந்திருந்தா யாரும் அங்கே செத்துருக்க போகிறதில்ல, அந்த கார் கண்ட்ரோல்டாக வந்திருந்தா யாரும் அங்கே செத்துருக்க போகிறதில்ல. அந்த கார் வேகமாக வந்திருக்கு, அது ஓட்டுனது யாரோ, காட்ஸ்னோ அல்லானோ, ஓகேவா, அல்லாக்கு தெரியும் கரெக்டாக. அந்த கார் ஆனால் ஏதோ மாறிச்சு, ஏதோ காட்சிகள் மாறிச்சு, சாதகமான அரசு சாதகமான விஷயங்கள் இருக்கும் பொழுது கடந்து போக முடியுது, வருத்தம் தெரிவிக்காமல். இல்லை ஒரு டாப் நாச் பர்சன் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியும். அது டாப் நாச் பர்சன்ஸ் யார் என்னென்ன. இதை தான் நான் சொல்கிறேன். இல்லை அப்போ நம்ம நான் என்ன கேட்குறேன், உனக்கு ஆசை இருக்கிறது தப்பு கிடையாது, கார் நீ ஓட்டலாம். ஆனால் அந்த காரை எப்படி ஓட்டணுங்கிறது யாரை பார்த்து நீ கற்றுக்கிற? இப்போ ஒரு கார் இருக்குங்க, அந்த காரை வந்து நான் இப்படி தான் ஓட்டணும் அப்படிங்கிறது யாரை பார்த்து கற்றுக்குறேன்? எனக்கு மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுங்கிறேன் நான். ஏன்னா அஜித்தும் விஜயும் காரை நார்மலாக ஓட்டுறது இல்லையே படத்தில். கண்டிப்பாக யார் காரை நார்மலாக ஓட்டுறா? ஒரு நாடக ஹீரோ கூட காரை வேகமாக தான் ஓட்டுறாரு. காரை நார்மலாக ஓட்டுறவனை இங்கே ட்ரோல் மெட்டீரியல் ஆக்கி வச்சுருக்கீங்க. ஒன்றும் இல்லை, ஒரு ஹீரோ வராரு, சீட் பெல்ட் போடுறாரு, கார் மெதுவாக ஓட்டிகிட்டு போகிறாரு, ஒரு 40-50 இல்லை 60 ஸ்பீடில் ஓட்டிகிட்டு போகிறாரு, ஹைவேல நார்மலாக ஓட்டிட்டு மெதுவாக நிப்பாட்டுறாரு, பார்த்து வண்டி திருப்புறாரு. இந்த மாதிரி காட்சியில் ஏதாவது டிவிஎஸ் 50ல் இருந்த அம்பி கார் ஓட்டுறான் அப்படி தான் பார்ப்பாங்க. அப்படி தானே ஆக்கி வச்சுருக்கீங்க, உங்கள் மீடியா அப்படி தானே போர்ட்ரே பண்ணுது. ஃபாலோ பண்ணாலே இது மிக தவறான உளவியல். இது எதனாலனா உங்களுக்கு இந்த ஹீரோயிசம் அப்படிங்கிற ஒரு எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹீரோயிசத்தை நீங்கள் வந்து சினிமா காட்சிங்க, அது எப்போ ராஜா நீ அதை தானே எடுத்துக்கிற, நாளைக்கு அந்த சினிமாவில் நடித்த ஹீரோவை கொண்டு வந்து இங்கே நிப்பாட்டி இவர் சிஎம் ஆனால் சரியாக இருக்கும் நீ தானே சொல்கிற. இவன் தானே சொல்கிறான், வரட்டும்ங்கிறான், வந்து ஆளட்டும்ங்கிறான், தலைவனேங்கிறான். நீங்கள் சொன்னீங்க சினிமாவுக்கு வந்து பார்த்துட்டு அப்படியே ட்ரெஸ் பண்ணிக்கிறதுலாம் ஒரு இம்மெச்சூரான விஷயம், சின்ன பசங்க பண்ணுவாங்கன்ட்டு. சின்ன பசங்களை பண்ணுறாங்க. ரஜினி ரசிகர்களோட வயசு என்ன தெரியுமா உங்களுக்கு? காமிக் கான்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க, சாண்டியாகோவில் நடக்கும். எனக்கு அதை பார்க்குறப்போ அப்படிதான் லோ பட்ஜெட் காமிக் கான் பண்ணிருக்காங்க. இதுதான் வந்து ஹியூமன் சைக்காலஜி எந்த அளவுக்கு இந்த காட்சி ஊடகங்களுக்கு அஃபெக்ட் ஆகுதுங்கிறதுக்கு இதெல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய ஆதாரங்கள். அப்போ இதை வந்து நம்ம கரெக்ட் பண்ணணும். இது வந்து நீங்கள் வந்து இது அப்படியே இப்படின்னு பொறுப்புணர்வோடு ஊடகங்கள் எடுக்கப்படணுங்கிறதான் என்னோட. ஓகே, பட் இப்போ ஆரம்பிச்சு சீரியலை தவிர்க்கவே முடியாது. ஆனால் அதை பற்றி பேசுறது வந்து ஒரு ரொம்ப அந்த கிரிஞ்சுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஆயிரும். பட் அதை தவிர்க்கவே முடியாது. ஏன்னா பெரும்பான்மையே இன்னைக்கு வரைக்கும் சேனலில் போயிட்டு இருக்கிறது தான். ஆனால் நான் மெயினாக இன்னைக்கு இதை பற்றி நம்ம பேசணும்னு நான் எடுத்தது என்னன்னா, ரியாலிட்டி ஷோஸ்லாம் எந்த அளவுக்கு இம்பாக்ட் பண்ணுது அப்படிங்கிறது. சீரியலோட எனக்கு தெரிஞ்சு நீங்கள் சொல்கிறத பார்த்தா டபுள் மடங்கு ஊசியே மண்டையில் ஏற்றுற மாதிரி. அதுங்க இவர் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு. நடிப்புக்கே இலக்கணம், கலைக்கே வந்து ஒரு குழந்தை நேஷனல் அவார்டு வாங்கி, அதான் சொல்லுங்க ஏன் சுத்திட்டு அவ்வளோ பட்டம் வாங்கியிருக்காரு. ஒரு நாள் கூட சொல்ல விட மாட்டேங்க. கலை ஞானி. ஓகேவா, ஒரே வாரத்தில் முடிச்சிடலாம். தமிழகத்தின் பெருமையா பார்த்துட்டு நல்ல நடிகர். ஓகே, அந்த மாதிரி அந்த கலைத்துறையில அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் யூஸ் ஆகுது அப்படியா? ஆனா நம்மளுக்கு கண்டென்ட் இருக்காது, போரிங் ஆயிரும். அரசியல் எடுத்துட்டு அவரை பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்கு? சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு இவர் இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ப்ரைடா தமிழ்நாட்டுல சினிமா பத்தி பேசுவாங்க. ஆனா ஒரு 2 வாரமா பாத்தீங்கன்னா மனுஷனை வந்து மரியாதையே கொடுக்காம நாலா பக்கமும் தூக்கி போட்டு அடிச்சுட்டு இருக்காங்க. பிறந்த நாளைக்கு ஒரு போட்டோ போடுறாரு, ஜஸ்டிஸ் ஃபார் பிரதீப் திட்டுறாங்க. அப்புறம் அடுத்த நாள் போட்டோ போடுறாரு, ஆண்டவரே உன் மூஞ்சிக்கு இதெல்லாம் தேவைதானா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்றாங்க. ஒரு ரியாலிட்டி ஷோ பார்த்து இவ்வளவு வருஷமா வளர்ந்துட்டு இருந்த ஒரு மனுஷனை உடைச்சிருவீங்களா? அதெல்லாம் அவருக்கு தெரியாம இருந்திருக்காரு, அதெல்லாம் வந்து ஃபேஸ் பண்றதுக்காக தான் இருப்பாரு. பட் அவரை விடுங்க, அவர் அது செலிபிரிட்டி, அவர் நாளைக்கு 2 படம் ஹிட்டு கொடுத்தாருன்னா மாறிடும். பட்
அதில் வரக்கூடிய கேரக்டர்ஸ், அதில் கண்டஸ்டன்ஸை வச்சு ஆளாளுக்கு நான் இவன் செட்டு அவன் செட்டுன்னு சொல்லி இதுக்கு இவங்க அடிச்சுக்கிறாங்க. அடிச்சுக்கிட்டது மட்டும் இல்லாமல் இவன் நல்லவன், இவன் கெட்டவன், இவன் டாக்ஸிக்கு, இவன் வந்து வில்லன், இவன் வில்லி. ஸோ எந்த அளவுக்கு டெய்லி இப்படி இது பாருங்க, என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு, 24 hours போடுறாங்க, அது தெரியுமா, பார்க்கலாம். அதை இப்படியே பார்த்துட்டே அலையிறாருங்க, பார்த்துட்டே அலையிறாரு. எனக்கு தெரிஞ்ச புருஷன் முன்னாடி டெய்லி அதை பற்றி பேசிட்டு தான் தூங்குறாங்க. குடும்பத்தை பற்றி பேசுகிறாங்களா, அதை பற்றி டிபேட் பண்ணுறாங்க. அவங்க எப்படி இவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்னு தான் ஒரே யோசனையாக இருக்குது. இன்ஃப்ளூயன்ஸ் இருக்க தான் செய்யுது. ரீசன் என்ன, இப்போ நீங்கள் ஒரு நாடகம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நடிக்க வச்சு நடிக்கிறதுங்கிறது ஒரு நம்ம கான்ஷியஸுக்கு தெரியுது. நான் ஓப்பனாக நான் சொல்கிறேன், இதுவும் அதுதான், இதுவும் அதுதான். அது நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது இன்னைக்கு வரைக்கும். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், இட் இஸ் ஆல் ஸ்டேஜ்டு. சார் நீங்க ஷோக்கு முன்னாடியே ரியாலிட்டி ஷோன்றது எப்படி சார் அதுல ஃபேக்னஸ் வரும்? நான் ஓபனா சொல்றேன். இப்போ நீங்க 2 சேவல் இருக்கு, 2 சேவல் வந்து மேஞ்சிட்டு இருக்குன்னு வைங்களேன். அதுகளுக்குள்ள இயற்கையாகவே ப்ரீடிங்ல சண்டை போடும் தான். 2 சேவலும் அதுகளுக்கு அந்த சிந்தனை இருக்கு, சண்டை போடும். ஸோ அது வந்து ஒன்று சேலஞ்ச் பண்ணிக்கும், அடிச்சுக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ வந்து எல்லோரும் சுற்றி இருந்து சேவை சண்டை பார்க்குறதில்ல. அந்த சேவல் எடுத்துகிட்டு வந்து வேணுமே அதை மூக்க தட்டுவாங்க, டப்பு டப்பு டப்பு. சேவலுக்கு கோவம் வரும், என்னடா தட்டிகிட்டே இருக்காங்க, நம்ம மேலே கடுப்பு இருக்கும். அந்த கடுப்பு அப்படியே கொண்டு வந்து இன்னொரு சேவல்கிட்ட காட்டுவாங்க. அதையும் ரெண்டு இப்படி மோதுவாங்க, ரெண்டையும் பக்கத்தில் மோதுவாங்க. இரிட்டேட் ஆகும். ஒன்ஸ் ஒரு லெவலுக்கு மேலே இரிட்டேட் ஆனதுக்கப்புறம் அப்படியே சண்டை போட்டுவிடுவாங்க. அப்படி ரெண்டும் பயங்கரமாக அடிச்சுக்கும். நம்மளை சுற்றி இருந்து எது ஜெயிக்குது அப்படின்னு பார்ப்போம். அது ஒரு அந்த காலத்து கலை வடிவம் அது. ஓகே, இதுதான் பிக் பாஸ். நம்ம நார்மலாக இப்போ நீங்கள் பேசுகிறீங்க, நான் பேசுகிறேன், நமக்குள்ளே ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது, ஒரு நட்பு இருக்குது. இந்த கண்டிஷனில் தான் அந்த நட்பு வந்து எக்ஸசைஸ் ஆகிட்டு இருக்குது. இதுதான் உண்மை. இப்போ வருணை பற்றி நீங்கள் என்ன நெகட்டிவிட்டி சொல்லுங்கள் பாரிசாலன். அதேபோல் பாரிசாலனை பற்றி உங்களுக்கு என்ன நெகட்டிவிட்டி சொல்லுங்கள். சொன்னாதான் இங்கேருந்து எந்திரிக்க விடுவேன். சொல்லுங்கள், சொல்லிட்டு போங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் மாதிரி நீங்கள் இமிட்டேட் பண்ணி காட்டுங்க, இவர் மாதிரி நீங்கள் இமிட்டேட் பண்ணி காட்டுங்க. எதுக்கு இதெல்லாம் பண்ணுறீங்க? பண்ண மாட்டேன் சொன்னேன்னு வச்சுக்கோங்க. வீக் கண்டஸ்டன்ட் இதெல்லாம் அவர் செய்ய இன்வால்வ் ஆக மாட்டேங்க. நீங்கள் என்ன பண்ணுங்க, பொம்பளை ட்ரெஸ் போட்டுக்கோங்க. லூசாடா நீ, அதாவது நான் பொதுவாக சொல்கிறேன், பார்த்தேங்க. அதில் பொம்பளை ட்ரெஸ் போட்டுக்கோங்க அப்படின்னா எவனா போடுவானா? எந்த பைத்தியக்காரனாவது போடுவானா? பொம்பளை வேஷம் போடுறதுக்கு ஏதாவது நாடகத்தில் நடிக்கிறதா இருந்தால் போடுவாங்க. இது என்ன ஆக்டிவிட்டிக்காக நீ எதுக்கு போடணும்? இதனால என்ன ஆயிருப்போது உனக்கு? என்னங்க நீங்கள் இதுக்கு பின்னாடி ஏதோ கிராஸ் ட்ரெஸ்ஸிங்கை ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஆமாம், அது நான் ட்வீட்டும் கூட போட்டிருந்தேன். கிராஸ் ட்ரெஸ்ஸிங்கை ப்ரொமோட் பண்ணுறீங்கல்ல மறைமுகமா. அது ஒரு கல்ச்சராக நீங்கள் வெளிநாடுகள் எல்லாம் தலைவலி கல்ச்சராக இருக்குது. மாற்றிக்கிட்டு அவங்களுக்கே அது ரொம்ப கடுப்பாயிட்டாங்க. அதுதான், எவன் ஆம்பளை எவன் பொம்பளைன்னு தெரியல, எந்த பாத்ரூம் போகணும்னு தெரியல, நம்ம சரியான பாத்ரூமில் தான் போயிட்டு தெரியல. அந்த மாதிரி ஒரு கல்ச்சர் உருவாக்கிட்டானுங்க. அந்த கல்ச்சர் அப்படியே நீங்கள் திரும்ப இங்கே வந்து திணிக்கிற மாதிரி தானே பண்ணுறீங்க. எதுக்கு ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணுடைய உடை உடுத்தணும்? எதற்கு உடுத்தணும்? உடுத்த வேண்டிய அவசியம் என்ன? தேவையில்லையே. பிற்போக்கான சேனல்ஸ் இருந்த டைமில் தமிழ் என்டர்டெயின்மெண்ட்டில் ஒரு ரெவல்யூஷன் பண்ணது வந்து இந்த சேனல். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய ஷோஸ் நீங்களும் பார்த்துருப்பீங்க, நானும் பார்த்துருப்போம். ஸ்பூஃப்லாம் நம்ம தமிழ் சினிமாவை கிண்டல் பண்ணி இன்னைக்கு இருக்க அந்த ரீல்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் அந்த கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, இவங்க தான் நல்லவங்க, இவங்க தான் கெட்டவங்க, இந்த நிறம் உள்ளவங்களை இப்படி வந்து காட்டுற மாதிரி, அதாவது சொல்லுவாங்களே குறியீடு எல்லாம் டீகோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓப்பனாக சொல்லுவாங்க, வட இந்தியர்களுடைய வருகையை வச்சு ஒரு டிபேட் ஷோவை ரொம்ப ஒரு பிரபலமான ஒரு ஊடகம் நடத்துச்சு. நல்லா போய் பேசிட்டு வந்தேன், இன்னைக்கு வரைக்கும் வரல. ஏன் வரல? பயம். நான் போய் பேசுகிறேன், ஒரு டிபேட்ஸ் வந்து நீயா நான் மாதிரி ஒரு ஷோ, அது நீங்கள் என்னென்ன ஷோஸ்லாம் இருக்குன்னு பாருங்கள், அது இந்த இருக்கும். போனோம், பேசணும், எல்லோரும் பேசணும், எங்களோட பாயிண்ட்ஸ் நாங்கள் எடுத்து வச்சோம். எதிர்த்தரப்பான பாயிண்ட்ஸை அவங்க எடுத்து வச்சாங்க. அவங்க என்ன மாதிரி அந்த டிபேட்டை கொண்டு போகணுன்னு அவங்க ஆசைப்பட்டாங்களோ அந்த மாதிரி அந்த டிபேட் போகல. ஏன்னா அந்த தரப்பில் இருந்து உட்காந்துருக்கக்கூடிய சில புருடாக்கள், சில மகிழன்கள், சில நபர்கள்லாம் என்ன ஆகினாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தரமான வாதத்தை எடுத்து வைக்க முடியல. வட இந்திய வருகை வந்து நியாயப்படுத்த முடியல அவனால். இந்த பக்கம் இருந்து ஃபேக்ட்ஸ் அப்படியே எடுத்து போட ஏன் அந்த ஷோ வரல? போய் பேசிட்டு வந்தேன், நான் இப்போ பேசிட்டு வந்தவன் இருக்கேன், ஏன் வரல? அது நான் தான் கேட்குறேன். எதையோ நோக்கி நகர்றாங்க எல்லாரும். அவங்களுடைய கருத்துக்கு எதிர்கருத்தாக இருக்கக்கூடிய அவங்களுடைய அந்த மோட்டிவ் வந்து அங்கே சிதைகிற மாதிரியான விஷயங்கள் வந்து இங்கே காட்டப்படுவது இல்லை. ஸோ நீங்கள் ஒரு நீயா நான் ஷோவோ இல்லை ஒரு 2 பக்கம் வந்து உட்காந்துருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா சில பேர்லாம் முட்டாள்தனமாக பேசுவாங்கல்ல. முட்டாள்தனமாக பேசுபவர்களைத்தான் அவர்கள் தேர்வு பண்ணி உட்கார வச்சுருக்காங்களே ஒழிய நினைக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு இந்த விஷயத்துக்கு ஒரு ஜென்யூனான சொல்யூஷன் வரணும்னு அவங்க நினைக்கிறது இல்லை. அவங்க ஒரு சொல்யூஷன் வச்சுருக்காங்க, அந்த சொல்யூஷனை எப்படி விற்கலான்னு பார்க்குறாங்க. இது தப்பு. நீங்கள் 2 விதமான கான்ட்ரடிக்டான ஐடியாலஜிஸை வந்து மோத விடுங்க. அந்த ஐடியாலஜிஸில் எது பெட்டர் ஐடியாலஜி அது தானாக வெளியில் வரும். ஆனால் வேணும்னே ஒரு இந்த மாதிரி ஒரு கருத்து வெளியில் வரணும் அப்படிங்கிறதுக்காக ஃபேக்காக நீங்கள் வந்து ரெடி பண்ணக்கூடாது ஆட்களை. இது தப்பு, அது தப்பான ஒரு உளவியல். இன்றைக்கி அதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது மீடியாஸில். இப்போ நான் அதை தான் நான் சொல்கிறேன், இங்கே வந்து ஒரு ஓப்பன்னஸ் இல்லை.
ஓப்பனஸ் இருந்தால் நீங்கள் எல்லாத்தையும் காட்டியிருக்கணும், மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்கணும். சேர்க்கறது இல்லை. அப்போ அது என்னால் உணர முடியுது. அப்போ எதாவது சொல்கிறேன், இந்த ரியாலிட்டி ஷோ மட்டும் நீங்கள் அப்படியே செய்கிறதெல்லாம் காட்டிடுறாங்க, நீங்கள் நம்புறீங்களா? அவங்க காட்டுறது இல்லை. கண்டிப்பாக அங்கே நமக்கு சாதகமான சில விஷயங்கள் கூட நடக்கலாம், மக்களுக்கு வந்து தெரிய வேண்டிய விஷயங்கள் கூட அங்கே நடக்கலாம். ஆனால் அதெல்லாம் அவங்க காட்ட மாட்டாங்க. நமக்கு தேவையில்லாத சில கர்மம் பிடிச்ச ஒன்றுக்காகாத விஷயங்களை வந்து நம்மக்கிட்ட காட்டி அதை ஒரு அவங்களுக்குள்ளே நடக்கிற அந்த அவங்களுக்குள்ளே இயல்பாக நீங்கள் அந்த ரூமில் விட்டுட்டு எதுவுமே பண்ணாமல் நீங்கள் வீடியோ கேமரா மட்டும் பண்ணுங்களேன், அவங்களாம் நல்ல ஃப்ரெண்ட் ஆகி வெளியில் வருவாங்க, நட்போடு வெளியில் வருவாங்க. அது நம்ம பிக் பாஸுக்கு தேவையானா தேவை கிடையாது. இவனை பற்றி தப்பா சொல்லு, அவனை பற்றி தப்பா சொல்லி, இவங்களுக்கு நீங்கள் சமைக்க விடு, இன்றைக்கி நீ கக்கூஸ் கழுவு, இப்படியே குழப்பி விட்டு பிரச்சனை இல்லாமல் எல்லாரும் சந்தோஷமாக இருந்தால் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எங்கள் ஆண்டவர் வந்து என்னங்க பஞ்சாயத்து பண்ணுவார், வேலையை அவர் அதுதான் சம்பளமே இல்லாமல் போயிருமே. இது நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த பிக் பாஸ்ன்னே அவங்க ஏன் அதை சொல்கிறாங்க அப்படின்னா, தட் இஸ் வாட் ஹேப்பனிங் இன் ரியல் சொசைட்டி. ஓகே, கவர்மெண்ட் வந்து அதை தான் உனக்கு பண்ணிகிட்டு இருக்கு. அவர் அங்கே பிக் பாஸ் இன்னும் எலைட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நம்ம இலுமினாட்டின்னு சொன்னால் இல்லை சிரிப்பானுங்க. அதாண்டா உண்மை. நீ பேர் என்ன வேணாலும் வச்சுக்கோ, நீ எலைட்டுன்னு சொல்லு, இல்லை கார்பரேட்ஸ்னு சொல்லு, எதையாவது ஒன்று சொல்லு, பில்பர்ட்ஸ் குரூப்னு சொல்லு, ஏதோ ஒரு பேர் வச்சுக்கோ. ஆனால் மேலே ஒருத்தன் உட்காந்துருக்கவன் ஒரு சமூகத்தை சார்ந்தவனாக இருக்கான், உட்காந்துருக்கவன் அடுத்த மனுஷன் நாசமாக போகணும்னு நினைக்கிறான். இது மாறாது. இதுதான் இருக்குது. இந்த ஒரு பிரமிடிக்கல் ஸ்ட்ரக்சரில் தான் நம்ம உட்காந்துருக்கோம். நம்மளாம் கீழே உட்காந்துருக்கேன், அவன் மேலே உட்காந்துருக்கான். அவன் இங்கே செய்கிறானோ அதை ஒரு ஊடகத்தில் செய்கிறது தான் பிக் பாஸ். எப்படி மக்களுக்குள்ளே சண்டையை மூட்டி விட்டுட்டு ஒரு பக்கம் ஸ்டாண்ட் எடுக்கிறது, இன்னொரு பக்கம் ஸ்டாண்ட் எடுக்கிறது, எப்படி சண்டை க்ரியேட் பண்ணுறது, எப்படி ஒரு இப்போ யோசிச்சு வச்ச ஒரு சொல்யூஷனை வந்து எப்படி மக்கள்கிட்ட கொண்டு வந்து திணிக்கிறது, அதுக்கான ஸ்ட்ராட்டஜி எல்லாமே அப்படியே இங்கே நடைமுறையில் கண்ணில் காட்டிகிட்டு இருக்காங்க. அதான் நடந்துகிட்டு இருக்கு. அந்த பிக் பாஸ் ஷோ அதை தான் காட்டுது. இயல்பாக சண்டைகள் வராது. மனிதனுக்குள்ளே முடிஞ்ச வரைக்கும் அவன் கோஆப்ரேட்டிவாக போகிறதுக்கு தான் ட்ரை பண்ணுவான் மனுஷன் வந்து. இப்போ நீங்கள் ரோட்டில் ஒரு கடைக்கு போகிறீங்க, போனோன்னு சண்டை பண்ணணும்னு ஆசைப்படுவீங்களா? உங்களோட தாட் ப்ராசஸ் முடிஞ்ச வரைக்கும் சோசியலைஸ் ஆகணுங்கிறது தான் மனிதன் எல்லாரோடைய நார்மலான சிந்தனை. எக்ஸப்ஷன்ஸ் இருக்கும், கண்டிப்பாக 1-2 சைக்கோஸ் இருக்கும். ஆனால் மனிதன் எல்லாரோடையும் பழகணும்னு தான் ஆசைப்பட்றான். ஆனால் அவங்களுக்குள்ளேயும் அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரும். அதை வந்து அவன் ஒரு டீசெண்டான ஒரு ஆர்குமெண்ட் மூலமாகவோ அதை எப்படி அதை எக்ஸசைஸ் பண்ணணுமோ இதை நீங்கள் கற்றுக் கொடுத்தீங்கன்னா அது எனக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னோடய லைஃபுக்கு. எப்படி ஒருத்தவங்களோட சண்டை போடணும், எப்படி என்ன மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தணும், எப்படி வந்து அவங்கள வந்து கேவலப்படுத்தணும், கலாய்க்கணும், இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. மாற்றி புறணி பேசுறது, அது புறம் பேசுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு குணம். அந்த குணத்தை வந்து ஹைலைட் பண்ணுறது தான் பிக் பாஸ். அதை கேமராவில் பிடிச்சி நம்மகிட்ட காட்டி அந்த குணத்தை வந்து ஹைலைட் பண்ணிகிட்டே இருக்காங்க திரும்ப. அதை பற்றி நம்மளாம் போயிட்டு ஆஃபீஸில் உட்காந்து அதை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ அந்த எந்த குணத்தை இவங்க வந்து வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க இருக்கீங்கல்ல, உங்களோட வீடியோஸ்லாம் பார்த்தா மோஸ்டா சமூக பிரச்சனைகள் பத்திலாம் பேசுறீங்க, எப்பயாவது ஒரு வாட்டி படத்தை பத்திலாம் வந்து பேசுறீங்க. சோ லைக் அதாவது சமூகத்தோட தொடர்பு இருந்தா வந்து பேசுறீங்க. ஆனா இப்போ நீங்க தொடர்ந்து இதுலயே பயணிச்சுட்டு இருக்கீங்க, உங்களுக்கு இது ரொம்ப முக்கியமான விஷயமா தெரியுது. ஆனா என் பார்வையில இருந்து பாத்தீங்கன்னா எனக்கு உங்க அளவுக்கு அதை நான் முக்கியமா பாப்பனா, எனக்கு உங்க அளவுக்கு அது ஆர்வமா இருக்கான்னு பார்த்தா இருக்காது. ஏன்னா பேசிக்காவே எல்லாருமே வந்து இந்த என்டர்டெயின்மெண்ட் மன குளிர்ச்சியான விஷயங்களை சார்ந்துதான் வந்து போற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கிறப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பத்தி பேசுறது போரு, பூமர்த்தனம், மொக்க, சும்மா வந்து மொக்க நம்ம வந்து அட்வைஸ் பண்ணிட்டு அப்படின்னு சொல்றது நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா பைசாக்கு பிரயோஜனமே இல்லாம ஜஸ்ட் பிகாஸ் மைண்ட்ல ஒரு ஸ்பைஸ் ஏற்படுத்துது அப்படிங்கறதுனால அந்த ஷோல அவன் அந்த பொண்ணை பத்தி இப்படி சொன்னது தப்பு, இந்த பொண்ணு வந்து பேசினது தப்புன்னு சொல்லிட்டு தொடர்ந்து 2-3 நாள் பேசிட்டு இருக்க பதிஞ்சிட்டு இருக்காங்க. ஓப்பனா நான் சொல்ல, நான் பிக் பாஸ் பாக்குறது கிடையாது, சுத்தமாக பார்க்க. நானும் பார்க்கறது இல்லை. ஃபர்ஸ்ட் சீசன் மட்டும்தான் அது என்ன இலவுன்னு பார்க்கறதுக்கு பார்த்தேன். மித்தபடி இப்போ அதுக்கப்புறம் அதில் கண்டஸ்டன்ஸ் யாரு, ஜெயிச்சவன் யாருன்னு கூட பெருசாக தெரியாது. நடுவில் அந்த ஒருத்தர் தமிழ் சார்ந்த ஒருத்தர் பேசிட்டு இருந்தார், அவர் அந்த ஒரு சில சீன், அதுவும் அந்த கட் சீன்ஸ் மட்டும் இவங்க போட்டு இந்த ஃபயர் விடுறதுல பார்த்தது தான். அதான் நான் கடைசியாக பார்த்தேன். அப்படிதான் நான் பார்க்கறது. அதே போல் இந்த சர்ச்சைகள்லாம் கூட நம்ம பெரிய அளவுக்கு அதுலேருந்து வெளியில் வந்துட்டோம்னா அதை பற்றி இதே இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க எல்லாம் இதை இஷ்யூ ஆக்குறதுனால தான் சொசைட்டி பத்தி பேசணும்னு நினைக்கிறேன். நானும் இதை பேச வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறேன். இவ்வளவுதான் விஷயம். என்னையும் இதுக்குள்ள பிடிச்சி இழுத்து விட்டீங்களா? இவ்வளவுதான் விஷயம். நீங்க இதை யாருமே கண்டுக்கல அப்படின்னா இதை பத்தி பேச வேண்டிய அவசியமே எனக்கு இல்லாம போயிருப்போது. இவ்வளோதானே. நீங்கள் பண்ணி இதை ஒரு ஹைப் ஏற்றி நம்ம இந்த ட்விட்டரில் ட்ரெண்டிங் பார்க்குறோம். ட்ரெண்டிங்கில் வந்து கமலஹாசனை பிடிச்சி திட்டிருக்கீங்க. எதுக்குடா கமலஹாசன் திட்டுறீங்க? நான் கூட அவர் ஏதோ பொலிட்டிக்கலாக ஒரு தவறான ஸ்டாண்ட் எடுத்துக்கிறேன் நவம்பர் 7ஆம் தேதி அது அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ளே போய் பார்க்கும்போது அப்போ தான் தெரியுது, ஓ இதுக்காக தான் திட்டுறாங்க. அப்போ அது என்ன நடந்துச்சுன்னா அப்புறம் அவங்களே கட் பண்ணி போட்டிருக்காங்க. நானும் அந்த எபிசோட்ஸ்குள்ளெல்லாம் போய் பார்க்கல, கட் பண்ணி போட்டிருக்காங்க ட்விட்டரில், இதெல்லாம் போட்டிருக்காங்க. அதை போய் பார்த்தோம்னாவே தெரிஞ்சிச்சு, ஓ இப்போ நடந்திருக்கு போல அப்படின்னு. நீங்கள் பண்ணுறதுனால தான் அது எங்களுக்கு தெரியுது.
அப்போ இது வந்து எப்படி சொல்லணும்னா, நீங்கள் எல்லாம் அதை கண்டுக்காமல் இக்னோர் நான் திரும்பவும் சொல்கிறதுனா, நீங்கள் இதெல்லாம் இக்னோர் பண்ண கற்றுக்கோங்க. இதை விட ஹெல்த்தியான ஆர்குமெண்ட்ஸ் நம்ம செய்கிறதுக்கு சமூகத்தில் நிறையா இருக்குது. உங்களுக்கு தெரியுமா, இக்னோர் பண்ணாங்க இந்த சீசன். எனக்கு தெரிஞ்சு என்னோட அறிவின் படி சொல்கிறேன், இக்னோர் பண்ணாங்க. இக்னோர் பண்ணதுனால தான் என்ன பண்ணிட்டாங்க இவங்க போன வருஷமே இந்த ஸ்ட்ராட்டஜி ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மீம் பேஜஸ் எல்லாம் விட்டு இந்த விஷயத்தெல்லாம் வந்து மீமா போட்டது என்ன உலகமே இது பார்த்துட்டு இருக்க மாதிரி. பழைய கண்டஸ்டர் எல்லாம் போயிட்டு இந்த யூடியூப் சேனல்ஸ் இருக்கும்ல, அந்த யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் போயிட்டு இதை பற்றி, இந்த ஷோவை பற்றி பேசுறது, அவங்களோட அப்பா அம்மாவெல்லாம் பேட்டி எடுத்து போடுறது, முன்னாள் மனைவி உள்ள இருப்பாங்க, முன்னாள் கணவன் வந்து வெளில இருப்பாரு, அவர்கிட்ட கேட்டா என்ன சொல்லுவாரு, தப்பா தான் சொல்லுவாரு அவங்களை பத்தி, அதை பத்தி சொல்றது, இதெல்லாம் பண்ணி கொஞ்சம் ஸ்பைஸ் அப் பண்ணி. இப்போ வேற இந்த ஒரு பிரச்சனை மாட்டிக்கிச்சு. அதுக்கு யாரு பலிகடா ஆயிட்டாருன்னா கமலா. நல்லதான், வேணும் கொளுத்தி போட்டுட்டே இருந்தீங்களே நீங்க சேர்ந்து. என்னை பற்றி எது பேசினாவின்னா பரவாயில்ல, என்னை பத்தி பேசுறீங்களா அதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அதை சந்தோஷமா தான் எடுத்துப்பாருன்னு தோணுது. இல்லை, அவர் அப்படி எடுத்துக்கிற ஆள் தான். ஸோ நான் திரும்பவும் சொல்றது என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு கிரியேட்டட் ஃபைட்டை வந்து அது கிரியேட்டட் ஃபைட், அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. சண்டையை மூட்டி விட்டு யாருன்னு போய் பாரு, பிக் பாஸ் அவனை பிடிச்சி வெளுத்து விடு. அதனால தான் அந்த உண்மையான பிக் பாஸ் யாருன்னு காட்டாமே சுற்றி தலையிறாங்க. இதுதான் விஷயம். அந்த பிரச்சனையை உருவாக்குறதுக்கான அத்தனை சிச்சுவேஷனும் கிரியேட் பண்ணி கொடுக்கும்போது பிரச்சனை வரதான் செய்யும். காந்தியோட ரவுடி ஆக்கிட்டு தான் அவங்க ஒதுங்க முடியும். அந்த மாதிரி ஒரு இயலாமைக்குள்ள எல்லாரும் சேர்ந்து புள்ளி பண்ற மாதிரியான சிச்சுவேஷன்ஸை கிரியேட் பண்ணி அசிங்கப்படுத்துறது, அவமானப்படுத்துறதுலாம் ஒரு ப்ரெஷரைஸ் பண்ணுற ஒரு சிச்சுவேஷனில் கொண்டு வந்து வச்சுட்டு, இது இயல்பாக மனிதரோட குணத்தை காட்டுதுன்னா, எல்லா மனிதன்கிட்டையும் எல்லா குணமும் இருக்கிறது. இதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். எனக்கு கருணை என்ன இருக்கும், கருணை குணம் இருக்கும். கொசு வந்து எனக்கு கடிக்கும் போது அந்த கருணை குணத்தை நான் காட்டிட்டு இருக்க மாட்டேன், கொசு அடிச்சு போட்டுருவேன். சில டைம்ஸ் எனக்கே வந்து அந்த கொசு கடிச்சிட்டு போகுதுன்னு நினைக்கிற எண்ணமும் எனக்கு சில நேரங்களில் வரலாம், வந்திருக்கு. அது மாதிரிலாம் ரொம்ப வியர்டாக யோசிச்சுப்பேன் நானே. ஸோ அந்த மாதிரி எல்லா குணமும் எல்லாருக்கிட்டையும் இருக்குது. அதோடைய அந்த ரேஷியோஸ் வந்து மாறிக்கிட்டு இருக்கும். சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி அந்த குணங்கள் வந்து மாறும். இப்போ நீங்கள் மட்டன் திங்கும் போதோ சிக்கன் திங்கும் போதோ எனக்கு அந்த கருணை குணம் அந்த நேரத்தில் வருது, ஆனால் வரதில்லை. அந்த நேரத்தில் எனக்கு வந்து ஒரு சுவை சார்ந்த விஷயம் மட்டும்தான் எனக்கு மேலோங்கி இருக்குது. அப்போ இப்படி கலெக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு மனுஷனை இவர் எந்த குணத்தை உடையவர் அப்படிங்கிற இதில் கொண்டு போய் இப்படி மாதிரி ஒரு சில சிச்சுவேஷன்ஸ் சண்டை போடுற ரிங்கில் இறக்கி விட்டுட்டு இவருக்கு சண்டை போடுற குணம்னு சொல்ல முடியாது. நீங்கள் சண்டை போடுறதுக்கு தானே நாங்கள் இறக்கி விட்டுருக்க. ஸோ இதை தான் நான் சொல்கிறேன். அதே போல் வந்து இந்த பிக் பாஸ் நடுவில் அந்த தண்ணிக்கெலாம் மீட்ரு போட்டு விட்டு இது எதுக்கு குழாய் அடி சண்டையை கொண்டு வர தானே. இப்போ குழாய் அடியில் சண்டை நடக்கும், எதனால் நடக்குது? பேசிக் நெசசிட்டி, தண்ணியில் கை வச்சா எல்லாருக்கும் கோவம் வரும் தெரியும். குழாய் அடி சண்டை கண்ணு முன்னாடி நடக்குது. பொம்பளை ஆட்கள்லாம் பயங்கரமாக அடிச்சுப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, குடும்பத்தை இழுப்பாங்க, இவர் புருஷன் இருப்பா, அவர் புருஷன் 2 பேரும் இருக்கும், வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. இதுக்கு ரீசன் என்ன? தண்ணி அங்கே பற்றாக்குறை, தண்ணியோட தேவை அவங்க 2 பேருக்குமே அவசியம். பற்றாக்குறை இருக்குது, அத்தியாவசியம் தான். அது பற்றாக்குறையாக வச்சிருக்கு நம்ம அரசாங்கத்தோட பிரச்சனை. ஸோ அந்த பற்றாக்குறையில் அவங்களுக்கு என் வீட்டுக்கு ஒரு குடம் எக்ஸ்ட்ரா வேணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய சண்டை. இதை வந்து நீ எப்படி கிரியேட் பண்ணுற? மீட்டரை போட்டு கிரியேட் பண்ணுற. வேணும்னே மீட்ரு அங்கே தேவை, தண்ணி அங்கே நீங்கள் பண்ணுற செலவுக்கு தண்ணியாக கிடைக்கல, வேணும்னே அது அந்த ஃபைட் அங்கே வேணும். இல்லை உங்களுக்காக தான், ஆடியன்ஸ் உங்களுக்காக தான், அதை இன்னும் கொஞ்சம் உங்களுக்காக தான் இன்ட்ரெஸ்டிங் ஆகும். பண்ணுங்க. கமலஹாசன் ஒரு பக்கம் ரிங்கில் இறக்கி கொடுங்க, ரஜினிகாந்த் ஒரு பக்கம் ரிங்கில் இறக்கி கொடுங்க, 2 பேரும் அடிங்க. இதை விட அதிகமாக வசூலாகும், 2 பேரும் அடிச்சுக்கிறீங்களா? அப்படி பண்ணுங்களேன். அப்போ கமலஹாசன் போன்ற நபர்கள் என்ன சொல்லணும்னா, இது தவறு. நீங்கள் சமூகத்தில் இருக்கீங்க, முக்கியமான ஒரு இடத்துல இருக்கீங்க, இது தவறான ஒரு வழிகாட்டல். மக்களுக்கு நம்ம இதை செய்கிறது ஒரு அபத்தம், இது ஒரு கேளிக்கைங்கிறத கடந்து இது வந்து ஒரு தவறான கேளிக்கை. தவறான கேளிக்கைக்கும் வித்தியாசம் இருக்குது. எப்படின்னா, இப்போ 2 பேரும் சண்டை போட்டுருக்காங்கன்னா அங்கே ஒருத்தன் உட்காந்து 2 சண்டையை பிரிச்சு விடாமல் அங்கே வந்து வேடிக்கை பார்த்துட்டு பெட் வச்சுட்டு இருந்தானா நீங்கள் அவனை என்ன நினைப்பீங்க? என்னடா இவ்வளோ மோசமானவனா இருக்கு? அதே தான் நம்ம எல்லாரும் பண்ணுறோம் இன்னைக்கு. பிக் பாஸை பார்த்து ஓட் போடுறது, அந்த மாதிரி ஓட் போடுறது. இவன் சொன்ன சரியா, அவன் இது எப்படி தெரியுமா இருக்கு? அண்டர்டேக்கருக்கு 7 உயிராண்டா அப்படிங்கிற மாதிரி அந்த WWE நம்பிட்டு இவங்க அதை நம்பி அவ்வளோ சோல்ஃபுல்லாக அதுக்கு ஓட்டு போடுறாங்க ப்ரோ. ஆமாம் நீ ஓட்டு போடுறனால தான் அவன் ஜெயிக்கிறான். நீ நம்புற பத்தியா? உனக்கு என்ன நினைக்கிறது? நீ ஓட்டு போட்டதை அவங்க காட்ட போகிறாங்களா? எலக்ட்ரானிக்கில் ஓட்டு போடுறது எதுவுமே உண்மையாக பிரதிபலிக்காது. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஓப்பனாக அதை நான் சொல்லிகிட்டே இருக்கேன், பல வருஷமாக சொல்லிட்டு இருக்கேன், யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. முக்கியமான அரசியல்வாதிகள் அதை பேசவே மாட்டேங்கிறாங்க, தோத்துக்கிட்டே இருக்காங்க கண்டினியூவா. இப்போ எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை மாற்றாத வரைக்கும் நீ ஒன்றுமே மாற்ற முடியாதுப்பா. ஏன்னா ஒரு பட்டனை நான் அமைக்கிட்டேன் அப்படின்னா அதில் யாருக்கு போகுதுன்னு எனக்கே தெரியாது. அதே போல் நீங்கள் ஓட்டு போட்டிங்கன்னா அது சர்வரில் யாருக்கு போய் பதிவாகுதுன்னு யாருக்கும் தெரியாது, அது அங்கே உட்காந்துருக்கவனுக்கு தான் தெரியும். ஸோ இந்த மாதிரியான இதெல்லாம் நம்பாதீங்க. உங்களுக்கே தெரியுது இது தப்பு, இது சரி. இப்போ ஒருத்தர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போன பிக் பாஸ்ல வந்து உத்தமனா காட்டினாங்க. அறம் வெல்லும்னு பேசிட்டு இருந்தாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா திருமாவளவன் என்ன மாதிரி போஸ்ட்லாம் போடுவார், அவரே வந்து இவருக்கு ஓட்டு போடு சொல்லி போட்டாரு. ஆமாம், இது அவர் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்கிற ஆள் அவருக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்ல அளவுக்கு இதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்குன்னா
அதுக்கு திருமாவளவன் போன்ற நபர்கள் கூட இந்த பிக் பாஸ் எல்லாம் கண்டிப்பதற்கு இது இல்லாமல் துணை போயிருக்காங்கும் போது இல்ல அது மூலமா நம்மளுக்கு ஒரு ரீச் கிடைக்கும், மக்கள்லாம் பாக்குறாங்கன்னு மேபி நம்புறாங்க போல இருக்கு. இது தவறான விஷயம் தானே. இதுக்கு நம்ம துணை போகிறது மூலிமா நமக்கு ரீச் இது இங்கே பரிசி நான் என்ன சொல்கிறேன்னா, தப்புனா தப்பு நம்ம சொல்லிடுவோம். அது தப்புன்னு அவனுக்கு இன்றைக்காவது புரியும். அன்றைக்கி சொல்லுவான், ஆமாம் அன்றைக்கி இந்த தம்பி சொல்லிட்டு இருந்துச்சுல, இதெல்லாம் இந்த தம்பி சொல்லிட்டு தான் இருந்துச்சு, நம்ம தான் இந்த தம்பியை கோமாளியாக பார்த்துட்டு போயிட்டோம்னு அவன் நினச்சிக்குவான். அவனுக்கு ஒரு கில்ட் உருவாக்கிடுவோம். நான் அது மாதிரி கில்ட்டானவன் நிறைய பேர் இருக்கான். என்னெல்லாம் கலாச்சிட்டு பேசிகிட்டு இருந்தவன்லாம் இப்போ இந்த ஆட்சி மாறிடுச்சுல, இப்போ ஆட்சி மாறினோடனே அவங்க எல்லாம் ஒரு நடுநிலைவாதியாக ஒரு குரூப்லாம் சுற்றிட்டு இருக்குல்ல, அவங்களுக்கு விசில் அடிச்சவன்லாம் இருப்பான்ல, அவன்லாம் புரிஞ்சிருச்சு. ஆமாம் நீங்கள் சொன்னது சரிதான், இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 200 காசுக்கு ஆசைப்பட்டு தான் இவங்கெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது புரிஞ்சிருது அவங்களுக்கு. ஸோ இதை தான் நான் சொல்கிறேன், டைம் வந்து எல்லாருக்குமே பாடத்தை கற்பிக்குங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன், இது சரியான லைஃப் ஸ்டைல், இது தவறான லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லி என்னோட கருத்தை நான் பதிவு பண்ணுறேன். சிலர் வந்து இது பூமர்த்தனம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருப்பான். அதுக்காக நான் எக்ஸ்பிரஸ் பண்ணாமல் இருக்க போகிறதில்ல. நான் உண்மை, என் மனசுக்கு எது உண்மைப்படுதோ, என் அறிவுக்கு எது உண்மைப்படுதோ, ரெண்டையும் என் மனசோட சொல்கிறத மட்டும் நான் கேட்க மாட்டேன். மனசு சொல்கிறது ஒன்று, அதை கூட அறிவோட கொஞ்சம் ஈக்குவேட் பண்ணி பார்க்கணும். ஈக்குவேட் பண்ணி அதுக்குள்ள கொஞ்சம் சண்டை போட விட்டு அதை நீங்கள் ஒரு தாட் ப்ராசஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நீங்கள் ஜட்ஜ்மெண்ட்டை கிளியராக வைக்க முடியும். அப்படி ஜட்ஜ்மெண்ட் என் மனசுக்கு ஏற்பட்ட எந்த வித சமரசமும் செய்யாத ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் இது சரி இது தப்புன்னு நான் ஒரு முடிவு எடுப்பேன். அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சொல்கிறேன். அது உனக்கு தப்பாக சில டைம்ஸ் தெரியலாம். டைம் விட்டுப்பாரு, நீ அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிப்பாரு. இல்லை அந்த இடத்துல நீ உன்னோட சிச்சுவேஷனை பொருத்திப்பாரு, இதெல்லாம் பொருத்திப்பாரு. அதுக்கப்புறமும் தப்பாக இருந்துச்சுன்னா சரி இருந்துட்டு போகுது, நான் தப்பாக இருந்துட்டு போகிறேன், எனக்கு அதில் பிரச்சனை இல்லை. பட் என்னோட ஒப்பீனியன் நான் எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டேன், நீ உன் ஒப்பீனியன் எக்ஸ்பிரஸ் பண்ணு. இது ஹெல்த்தி சொசைட்டி உருவாக்கும். ஆனால் ஒரு எக்ஸ்பிரஷன் ஒரு ஒப்பீனியன் வைக்கும் பொழுது அந்த ஒப்பீனியனுக்கு சரியான எதிர் ஒப்பீனியன் வைக்காமல் அந்த இடத்துல வந்து நீ ஒரு பிராண்டிங் பண்ணிவிட்டு இல்லை வந்து போய் அது இதுன்னு இந்த கடந்து போகிற பற்றியா, இதுதான் தப்பு. நீ அதை இக்னோர் பண்ணுற இக்னோரன்ஸ் வந்து கண்டிப்பாக உனக்கு ஆபத்தில் தான் போய் முடியும். ஓகே, இப்போ இது இப்படியே விட முடியாது, பெரிய பார்ட் இது போயிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம வந்து சினிமா வந்து நம்ம நெக்ஸ்ட் எபிசோட் அது ஒரு பெரிய கடல், அதை பற்றி பேசினா அதை பற்றி சொல்கிறதுக்கு நிறையா இருக்குது. பட் இதில் கடைசியாக நான் ஒன்று கேட்கணும்னு நினைக்கிறேன். இது எல்லாத்துலேயுமே வந்து மிக்ஸ் டவுன் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா 2 ஜெண்டர்ஸ் தான் இருக்காங்க, அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் ஒரு கம்யூனிட்டி, ஆண் பெண். ஸோ இந்த ஆண் பெண்ணுக்கு உண்டான அந்த ரிலேஷன்ஷிப் கொண்டான அந்த கேரக்டர் இருக்கு இல்லையா, அதை எந்த மாதிரி இந்த மாதிரி ஷோஸ்லாம் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ஒரு கே அஜெண்டாவை வந்து திணிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய சீரீஸ்ல நம்ம வந்து ஒரு கேரக்டராவது வச்சுருக்காங்க. மார்வலில் கூட ஒரு கேரக்டராவது கொஞ்ச நாள் நம்ம ஊர்லேயே வந்துடும் இல்லையா. பட் நம்ம ஊர்ல இப்போதைக்கு வந்திருக்கிறது இந்த ரியாலிட்டி ஷோ மூலியமா மட்டும்தான். அது ஒரு ஈக்குவாலிட்டி எல்லாருக்குமே அந்த ஷோல காட்டணுங்கிற மாதிரி பண்றாங்களா, இல்ல நிஜமாவே வந்து லைக் ஒரு கான்ஸ்பிரசி தேரி மாதிரி தான் நம்ம யோசிக்க வேண்டிய இருக்கு. அது கண்டிப்பா வந்து லைக் எல்லாருக்குமே போய் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், ஒரு ஆண் பெண்ணுக்கு உண்டான அந்த ரிலேஷன்ஷிப் அந்த கேலிபரையே மாற்றணும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஓரின சேர்க்கை அப்படிங்கிற விஷயத்த வந்து இன்னும் மக்கள்கிட்ட போய் நியாயப்படுத்தணுங்கிற மாதிரி அஜெண்டாலாம் இருக்குமான்னு கேட்குறேன் நான். நான் என்ன கேட்குறேன்னா, கன்ஸ்பிரசி அப்படின்னாவே அதுக்கு நிறைய பேர் தவறான அர்த்தம் புரிஞ்சுங்க. கன்ஸ்பிரசினா ஏதோ தப்பு இல்லை, தப்பு இல்லை, ஜெனரல் ஆடியன்ஸ் இவர் கன்ஸ்பிரசி தியரிஸ்ட் அப்படின்னு ஒரு குரூப் சொல்லுது அப்படின்னா அவங்க அதை எப்படி மீன் பண்றாங்க அப்படின்னா ஒரு பொய் பேசுறவர் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. கன்ஸ்பிரசி அப்படின்னா சதி திட்டம், சம்திங் ஃபிஷி அந்த மாதிரி தான் சதி திட்டம். அதுக்கான எக்ஸாக்ட் மீனிங் வந்து சதி திட்டம், சதி திட்ட கோட்பாடுன்னு தான் நீங்க அதை சொல்லணும். ஒரு விஷயம் இப்படி உங்ககிட்ட காட்டப்படுது, ஆனால் அதுக்கு பின்னாடி வேற ஏதோ சதி திட்டம் இருக்கு அப்படின்னா தான் அதை கன்ஸ்பிரசி ஆங்கிள்னு நம்ம சொல்றோம். ஸோ இந்த ஆங்கிள் வந்து வைக்கிறது வந்து எல்லாருமே ஏதோ ஒரு காலகட்டத்தில் கன்ஸ்பிரசி ஆங்கிள் வச்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க. எல்லாமே அப்படியே சொல்றதெல்லாம் உண்மை அப்படின்லாம் நினைக்கிறது இல்லை. இதில் இப்படி இருக்க வாய்ப்பு இல்லை, அது அப்படிங்கிற அந்த ஒரு ஆங்கிள் இருக்குல்ல, அந்த தாட் ப்ராசஸ், அந்த தாட் ப்ராசஸ் வந்து ஹியூமன் எவல்யூஷனுக்கும் ஹியூமனுடைய லைஃபுக்கும் உங்களோட தனிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸுக்கும் அது தேவை. இப்படி ஒருத்தர் சொல்கிறாரு இதுதான் உண்மை அப்படின்னு நீங்கள் எடுத்துக்காமல் நீங்கள் ஒரு கவுண்டராக யோசிக்கிறீங்களே, அந்த இடத்துல உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் என்ன கிடைக்குது, அதுக்கு ஆப்போசிட்டில் என்ன மாதிரியான சான்றுகள் கிடைக்குதுங்கிறத எடுத்து பேசுகிறது தான் கன்ஸ்பிரசி தியரிஸ்ட்னு சொல்கிறத நீங்கள் கலாச்சிக்கிட்டு இருக்கீங்க. நான் என்ன சொல்கிறேன், எந்த ஒரு இடத்துலையுமே இந்த கேள்விகளை கேட்க தொடங்குங்கள். ஒரு அரசாங்கம் ஒன்று சொல்லுது அப்படின்னா, இப்போ ராம்குமார் ஜெயிலில் வந்து கேபிளை கடிச்சு செத்துட்டாரு அப்படின்னு அரசாங்கம் உங்ககிட்ட சொல்லுது அப்படின்னா, ஜெயிலில் கேபிள் எப்படி வச்சுதுன்னு சொல்லி நீங்கள் கேள்வி கேட்கணும். இருக்கும், பட் எடுத்து கடிக்கிற அளவுக்கு என்ன ஈஸியாக ரீச்சபிளாக இருக்காது, கையில் ரீச்சபிளில் இருக்காது. குட்டி ஷார்ப்னல்ஸ்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஷார்ப்னல் ஆப்ஜெக்ட்ஸே இருக்காது ஜெயிலில். ஓப்பனாக சொல்லுவா, டங் கிளீனர் எடுத்துகிட்டு போக முடியாது. உண்மைதானங்க, அது ஆயுதமாக மாற்றி வெப்பன்ஸாக யூஸ் பண்ணுறானுங்க. சில்வர் தட்டுகள் இருக்காது, பிளாஸ்டிக் தட்டுகள் மட்டும்தான். ஓகே, ஏன்னா சில்வர் தட்டை மடித்து கத்தியாக மாற்றிட முடியும். ஸோ அதெல்லாம் அலோட் இல்லை. மெட்டல் பொருட்கள், மெட்டல் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்காது. நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் பிஸ்கெட் பாக்கெட் எடுத்துகிட்டு போனால் கூட பிஸ்கெட் பாக்கெட்டை ஓப்பன் பண்ணி கவுத்து பிஸ்கெட்ஸ் தான் கொடுப்பாங்க, பாக்கெட்ஸோடு வராது. ஒரு பாக்கெட்டாக நீங்கள் எதுவுமே எடுத்துகிட்டு போக முடியாது. இதெல்லாம் சிறைக்குள்ளே இருந்தவங்களுக்கு தெரியும். ஸோ இப்படி இருக்கிற சிறையில் செல்லுக்குள்ளே மின்சாரம் இருக்கவே இருக்காது.
இன்னொன்று அந்த செல்லோட வால்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹையாக இருக்கும். அந்த பல்ப்ஸோ லைட்டோ இதெல்லாமே நமக்கு ரீச்சபிள் கையிலே இருக்கா. நீங்கள் சூப்பர் ஹீரோவாக இருந்தால் வேணால் தவிக்கி போய் எடுக்கலாம். இல்லை அஜித் விஜய் மாதிரினா இங்கே இப்படி தவித்து அப்படி தான் பண்ண முடியும். பட் பாசிபிள் இல்லாத ஒரு விஷயம் தான். அங்கே ஒருத்தர் மின்சாரத்தை எடுத்து சரி அப்படியே கேட்டாலும் ஒரு மின்சாரத்தை எடுத்து ஒருத்தர் கையில் பிடிச்சி சாகிற அளவுக்கு ஒரு மின்சாரம். இப்போ உங்கள் வீட்டில் இருக்க ஒயரை நீங்கள் எப்படிங்களா ஃபியூஸ் அடிச்சிருங்க. ஜெயிலில் ஃபியூஸ் இல்லையா? இருக்குது, அதுவும் மின்சாரம் தான். ஸோ நீங்கள் சில விஷயங்கள் வந்து இப்படி தான் அப்படின்னு மட்டும் எடுத்துக்கக்கூடாது. இப்படி இருக்கலாம்ல அப்படின்னு யோசிங்க. அப்படி தான் நாங்கள் யோசிக்கிறோம். அப்படி யோசிக்கும்போது ஒரு அநியாயம் நடக்கும் பொழுது நம்ம அதை பேசி தான் ஆகணும். இப்போ ஃபெனிக்ஸ் ஜெரால்டோடைய மர்டர் கேஸு சப்போஸ் நம்ம வந்து அதை கன்ஸ்பிரசி ஆங்கிளில் திங்க் பண்ணலைன்னா என்ன ஆயிருக்கும்? இந்த கேள்வி இருக்குல்ல. அதுக்கப்புறம் இப்போ பல்விந்தர் சிங்னு ஒரு ஐபிஎஸ் பல்ல தூங்கினார். இதை நீங்கள் கன்ஸ்பிரசி ஆங்கிளில் திங்க் பண்ணலைன்னா நீங்கள் என்ன ஆயிருப்பீங்க? என்ன ஆயிருக்கும்? ஒரு டென்டிஸ்ட் பண்ண வேண்டிய வேலை எங்க ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் போய் பண்ணுவாரா? ஐஏஎஸ் ஆஃபீஸர் போய் பண்ணுவாரா? அவர் பார்க்க வேற எவ்வளவு டீசென்ட்டா மீசெல்லாம் இல்லாம அப்படியே. ஸோ நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்குள்ள கன்ஸ்பிரசி ஒவ்வொருத்தவங்ககிட்டயும் கன்ஸ்பிரசி தியரிஸ்ட்டை வளர்த்துக்கோங்க. அதை இவங்கெல்லாம் பொய் சொல்லுவாங்களான்னு தயவு செஞ்சு, இப்போ எனக்கும் நான் சொல்கிறேன், அடுத்தவங்களுக்கும் நான் சொல்கிறேன், இவங்கெல்லாம் பொய் சொல்லுவாங்களான்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. உங்களோட அறிவை வந்து பயன்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள். தயவு செஞ்சு துருப்பிடிச்ச அறிவோடு இருக்காதீங்கன்னு நான் சொல்கிறேன். இவங்க இந்த குரூப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா படிங்கடாம்பாங்க. நீங்கள் படிங்கடா. நீங்கள் என்ன படிக்கிறீங்க அப்படின்னா, ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் ஒன்று என்ன சொல்லுதோ அதுதான் சரி நீ நம்புறடா. கிராஸ் பண்ணி படி. இவன் ஒன்று சொல்கிறான், அவன் என்ன சொல்கிறான்னு படி. சிங்களவன் சொல்கிறத படிச்சின்னா தமிழன் கெட்டவன், தமிழன் சொல்கிறத நீ படிச்சினா தான் சிங்களவன் வந்தவன். இது எப்போ ரெண்டு தரப்பையும் பாரு. ரெண்டு தரப்பையும் படிச்ச அப்புறம் உங்களுக்கு நாலேஜ் அதிகமாயிருது. கான்ட்ரடிக்ஷன் எதுல இருக்குன்னு தெரிஞ்சு உண்மையை புரிஞ்சுக்கலாம். நீ உண்மையா நடுநிலையோட தன்மையோட நீங்க யோசிக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் உனக்கு வரும். ஒரு ஐடியாலஜி கிரியேட் ஆகும். அப்பதான் ஓகே அப்படின்னு தெரியும். இவன் மேல தப்பு இருக்கு, இவன் மேல நியாயம் இருக்கு. அப்போ இந்த சண்டை எப்படி ரெண்டு பேருக்கும் பிரச்சனை இல்லாமல் முடிக்கிறதுன்னு உன்னால ஒரு ஜட்மெண்ட் கொடுக்குற ஒரு யோசனை உனக்கு வரும். அப்புறம் தான் நீ வந்து ஒரு ஐடியாலஜிக்குள்ள போய் நீ ஃபிக்ஸ் ஆகணும். ஆனால் நீ என்ன பண்ணிடுற, எதையுமே கற்றுக்க மாட்டேங்கிற. நீ ஒரு போர்ட்ரே பண்ணுறான், இதெல்லாம் பேசுகிறவங்க அறிவாளி, இதெல்லாம் பேசுகிறவங்க தப்பானவங்கன்னு ஒரு இங்கே இந்த மீடியா வந்து ஒரு கைடன்ஸ் காமிச்சிட்டே இருக்கு. நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த கைடன்ஸை பண்ணுறவன் எந்தெந்த இடத்துலலாம் வாய் மூடுறான்னு பாரு, எந்த இடத்துலலாம் மௌனமாகறான்னு பாரு. அங்கேருந்து கேள்விகளை கேளு. சரி, இந்த விஷயத்துக்காக பொங்குனவன் இந்த விஷயத்துக்காக ஏன் பொங்கலை? 8 வழிச்சாலையில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பொங்குன கூட்டம் பரந்தூர் விமான நிலையத்துக்கு பொங்காமல் இருக்கே ஏன்? இந்த கேள்வியை கேளு. மதுக்கடைகள் அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் பொங்குன கூட்டம் இப்போ மதுக்கடைகளை பற்றி பேசாமல் இருக்கே. அந்த காலகட்டத்தில் இப்போ பாட்டு போட்ட கோவன் எங்கே போனார்? கோவனுக்கு ஏன் கோவம் வரல? கேளு. இதைத்தான் நான் சொல்கிறேன். அப்போ தான் அவங்க என்ன நோக்கத்துக்காக செயல்படுறாங்க, அவங்க உண்மையாகவே மக்கள் நல சிந்தனையோடு தான் செயல்படுறாங்களா, இல்லை யார் மக்கள் நல சிந்தனையோட செயல்படுறா, இரண்டு தரப்பு தவறு செய்யும்போது யார் தொடர்ச்சியாக பேசுகிறா, இதெல்லாம் நீ பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு கருத்தை நானே பேசுகிறேன். எனக்கு நிறைய நெகட்டிவிட்டி எப்படி வரும் பார்த்தீங்கன்னா, நான் என்னமோன்னு பேசியிருப்பேங்க, நான் முன்னாடி என்னமோ பேசியிருப்பேன், அதுக்கப்புறம் பின்னாடி என்னென்னமோ கான்டெக்ஸ்டில் நான் பேசியிருப்பேன் ஒரு விஷயத்த, அதில் ஏதாவது ஒரு பகுதியை எடுத்து பரப்பிட்டு இருப்பானுங்க. இதை பரப்புனவன் சரி இவன் இந்த மாதிரி ஒரு அப்சர்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கானா, இந்த அப்சர்டான ஸ்டேட்மெண்ட்டுக்கு முன்னாடியும் பின்னாடி என்ன சொன்னான்னு போய் பார்க்க மாட்டான். உடனே கமெண்ட்டுக்கு வந்துருவாங்க, வந்துட்டு அப்படி சொல்லியிருக்கான் இப்படி சொல்லியிருக்கான். இது நான் கேட்குறேன், அது வெட்டி பரப்புனான் பார்த்தியா, அவனோட இல்லின்டென்ஷன் நீ முதல்ல புரிஞ்சுக்கோ. முன்னாடி சொன்னதையும் பின்னாடி சொன்னதையும் அவன் போடாமல் ஒருத்தன் போடுறான்னா அவனோட நோக்கம் என்ன? அவனோட அல்டிமேட் டைம் ஒரு பாரிசாலன் பேசுறது தப்பு அப்படின்னு எப்படியாவது போர்ட்ரே பண்ணணும்னு தகவல் பரப்பணும். சரி, ஏன் அவன் அதை செய்கிறான்? ஏன்னா ஏதோ ஒரு காரணத்தினால என்னுடைய பேச்சு அவனை பாதிக்குது. அந்த பாதிப்பு மக்களுக்கு சரியானதா தவறானதான்னு நீப்பாரு. நான் பேசுனால மக்கள் பாதிக்கிறாங்களா, இல்லை மக்களை ஏதாவது ஒரு தவறான ஒரு இதில் வழிகாட்டணும்னு நினைக்கிறேன் அவன் பாதிக்கிறானான்னு பாரு. ரெண்டையும் கம்பேர் பண்ணிப்பாரு. அப்புறம் யார் சைடு நிற்கணுமோ நிற்கலாம். நீ ரெண்டையும் பாரு. நீ முதல்ல வந்து ஒருத்தனை பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவன் என்ன பேசுகிறாங்கிறத நீ தெரிஞ்சுக்கிட்டு தான் நீ அவனை கிரிட்டிசைஸே பண்ணணும். இவர் இப்படி தான் பேசியிருப்பாரு நீ யூகிக்காத. நான் அந்த யூகத்தை என்றைக்குமே பண்ணதில்லை. அடுத்தவங்க என்ன பேசியிருக்காங்க எல்லாத்தையும் நான் பார்க்குறேன். பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் என்னோடய ஜட்மெண்ட் வைக்கிறேன். ஈவேராவை ஆரம்பத்துலேருந்து நான் எதிர்த்ததுக்கு காரணம் அதுதான். ஏன்னா நீ ஈவேராவை படிக்கல, நீ ஈவேரா என்ன சொன்னார்னு அடுத்தவன் சொன்னதை நம்பினேன். நான் ஈவேராவை படித்தேன். அப்போ தான் இவர் முன்னுக்கு பின் முரணாக நிறையா பேசியிருக்காருங்கிறது எனக்கு புரிய வருது. நீ அதை படிக்கவே இல்லை, எடுத்துக்காட்டினா கூட படிக்க மாட்டேங்கிற. ஆக்சுவலாக ஒரு ஸ்ட்ராங்கான ஃபாலோவராக இருக்கணும்னா படிக்காமல் இருக்கணும்னு தான் நினைக்கிறேன் ப்ரோ. ஆமாம், அதுதான். நீங்கள் வந்து திங்கிங் ப்ராசஸ் இருந்துச்சுன்னா உங்களால் எதுலேயுமே ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ண முடியாது. உங்களுடைய மூளை வந்து எல்லா பக்கமும் செயல்பட ஆரம்பிக்கும். நீங்கள் ஆக்சுவலாக நடுநிலையாளர்களாக மாறிடுவீங்க தானாகவே.
2 பக்கம் இருக்கக்கூடிய நல்லது கெட்டத்தையும் பார்க்க ஆரம்பிப்பீங்க. உங்களுக்கு மனிதாபிமானமோ டக்குன்னு சைட்ஸ் எடுக்க மாட்டோம். சைட்ஸ் Black எடுக்க or மாட்டோம். white எது இப்போ ஒன்றுமே இல்லை. தமிழன் தப்பே செய்ய அப்படிலாம் நம்ம யோசிக்க முடியாது. நீங்கள் 2 பக்கமும் பார்க்கும்போது தமிழர்கள் தப்பு செய்யும்போது கூட இந்த இடத்துல தமிழர்கள், இந்த இடத்துல இந்த சமூகம் தவறு, இதை நம்ம பேசி தான் ஆகணும். இந்த இடத்துல நம்ம நடுநிலை அப்படிங்கிறத கடந்து போக முடியாது. எந்தெந்த இடத்துல எது அந்த இடத்துல ஆதரவு. அப்போ நம்ம முழு ட்ராவல் அப்படிங்கும்போது அந்த இதுக்கான ரீசன்ஸோடு நம்ம போகணும். முழுமையாக தெரிஞ்சுக்கோங்க. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க முன்னாடி அது ஒரு ப்ளஸ் என்ன, இவங்க தரப்பு என்ன, அவங்க தரப்பு என்ன, 2 தரப்பையும் பார்த்துட்டு தான் நீங்கள் முடிவெடுக்கணும். இப்போ நம்ம LGBTQலாம் நான் அஜெண்டா நான் சொல்கிறேன் அப்படின்னா, நான் வந்து உன் சைடு இருக்க நியாயத்தையும் பார்க்குறேன், இந்த பக்கம் எதிர் தரப்பில் இருக்கிறதையும் பார்க்குறேன், 2யும் கம்பேர் பண்ணி பார்க்குறேன். அடுத்து ஃப்யூச்சரில் எப்படி இது அமையும் போகுங்கிறதையும் விசுவலைஸ் பண்ணி பார்க்குறேன், அவுட்கம்மையும் பார்க்குறேன். அதுக்கப்புறம் ப்ராக்டிகாலிட்டியில் என் கூட அதை பொருத்தி பார்க்குறேன். நாளைக்கு எனக்கு ஒரு குழந்தை பிறந்தாவோ இல்லை நாளைக்கு அது அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். எல்லாத்தையும் பார்த்துட்டு இது சரியாக தப்பான முடிவு எடுக்கிறேன். ஆனால் நீ என்ன பண்ணுற, இந்த பேஜில் போட்டாங்க, இந்த நபர் வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு, அதனால நான் இதை சப்போர்ட் பண்ணுறேன், இவர் ஒரு அறிவாளி, இவர் இதை பற்றி பேசிட்டாரு, நான் இதை சப்போர்ட் பண்ணுறேன். தப்பு. இது அறிவு கிடையாது. இது நீ என்ன நினைக்கிற, இவங்களாம் அறிவாளிகள்னு தப்பாக நினச்சிக்கிட்டு உன் அறிவை அவங்ககிட்ட அடமானம் வச்சிடற, முட்டுக்கண்ணியாக மாறிடுற நீ. அவ்வளோதான். முட்டு கூட அந்த வடிவேல் படத்தில் இப்படி முட்டுவாங்களா, அந்த மாதிரி போய் முட்டிக்கிட்டு நிற்கிற. தப்பு. ஆனால் இப்போ ஒரு டிவி அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் பற்றி நம்ம பேசிட்டு இருந்தோம். ஆனால் நான்லாம் பார்த்தோன்னா டிவி பார்க்குறதே இல்லை. எனக்கு தெரிஞ்சு நீங்களும் இல்லை. நானுமே டிவி பெருசாக பார்க்கறதில்ல. பட் ஆனால் டிவி மட்டும் இல்லைங்க, நம்ம டிவிங்கிறதுக்குள்ள சுருக்க வேணாம். இது வந்து இது ஒரு மீடியாங்கிற ஒரு மாதிரி இப்போ கையில் வந்துருச்சு. எல்லாமே மாறி வந்துருச்சு. இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் சீசன்ஸ் பார்க்குறோம்னா அதுலேயும் எல்லா கருமும் வரதானே செய்யுது. ஸோ அந்த இன்ஃப்ளூயன்ஸ் பற்றி வந்து இதெல்லாம் வந்து இதோட பேசிட்டோம். இந்த கருத்துக்கள்லாம் நிறைவேறிச்சு. அது மாதிரி இல்லை, பேசிட்டே போயிட்டே இருக்கலாம். பட் இன்னைக்கு வந்து இவ்வளோ டைஜஸ்ட் பண்ண தான் என்னால் முடியும். ஏன்னா நிறைய விஷயம் நம்ம வந்து பேசியிருக்கோம். அண்ட் நீங்கள் வேறு இப்போ ரீசெண்டாக நிறைய படத்தெல்லாம் பற்றி பேசிட்டு இருக்கீங்க. ஸோ நெக்ஸ்ட்டில் வந்து நிறைய படங்கள் நானும் ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்துருக்கேன். நிறைய அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. கண்டிப்பாக. ஸோ நீங்கள் அந்த படத்தெல்லாம் வந்து கண்டிப்பாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எங்களோட டிஸ்கஷனில் கலந்துக்கிறதுக்கு நீங்களும் வந்து அந்த படத்தெல்லாம் பார்த்துட்டு ப்ரிப்பேர்டாக அவேராக இருங்க. நாங்கள் பேசுறதுக்கு ரெடியாக இருக்கோம்.